Super. I think we can get started. Uh, Hopefully you can see my screen. இன்னும் ஒரு 1 minute வந்துச்சு. Okay. So this is our. Let's get started. மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. This is one problem where like we keep admitting people. Super. So நம்ம வந்து let's start with a quick intro to LLMs today, and then it is a very huge topic, LLM. அதில் காண்ட மேனிக்கு எடுத்தோன்னா வந்து there is lots and lots of terms and theories and codes. So in general LLM வந்து கொஞ்சம் vast topic தான். In the last few years வந்து it has grown into a real almost every single company out there, tech or non-tech, is now kind of using AI, and LLM is the foundation. So it's a huge topic. So what I was thinking today is to just give an intro to LLMs. For most of the people you would have heard bits and pieces. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, mostly we are trying to structure this whole LLM. ஃபண்டமெண்டலாக ஒரு எல்எல்எம்னு ஒரு புக் எடுத்திங்கன்னா முதல்ல இருக்க இண்டெக்ஸ் பேஜ் ஒன்று இருக்குல்ல, அந்த இண்டெக்ஸ் பேஜை மட்டும் லைட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஜஸ்ட் ஹாவ் அ ஃபேர் ஐடியா ஆன் வாட் இஸ் வாட். தட்ஸ் ஆல் வி கோனா டூ டுடே. அண்ட் இஃப் ரிக்வயர்ட், மோஸ்ட் ஆஃப் த கைஸ் ஆர் ஹேவிங் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வி வில் கெட் இன் டு கோடிங் அண்ட் மோர் டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் திஸ் எல்எல்எம்ஸ் அண்ட் ஹவு டு யூஸ் இட் அண்ட் ஸ்டஃப், ரைட்? ஸோ பட் ரைட் நோ நாம் வந்து இவ்வளோ தான் பண்ண போகிறோம் basically. So as always, I always try to understand my audience before I take any sessions, right? So if it is in person, it is always easier, but if it is in online na vandu konja tough da, but still we will try our best to understand each other and then keep the session more interactive. So I always start with this simple question, which is, how many of you had breakfast? அந்த நம்ம சேட்டில் வந்து சொல்லாங்க, ஹாய்ன்னு சொல்லலாம். ஸோ ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட், ஐ ஹேட் நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ தான். ஸோ ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் லைக் யூ கேன் ஜஸ்ட் டைப் இட் ஹியர் லைக் இன் த சேட். ஐ ஹேட் இடியாப்பம். நீங்களும் என்ன, வாட் இஸ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? இட்லி தோசை, பொடி தோசை, சூப்பரா ஜெகன், அப்படியே பல்லு கூட வளர்க்காம வந்து உட்காந்துருக்கு. நைஸ். ஹோம் இஸ் அ பிரெட் ஆம்லெட். Okay, nice. So okay, so but the idea here is, at least in this context of our discussion, in the simple terms of your breakfast itself shows the crowd எப்படிப்பட்ட க்ரௌடு. ஒரு சில பேர் இப்போ தான் எழுந்துக்கிறானுங்க, அப்புறம் ஒரு சில பேர், மோஸ்ட் ஆஃப் த கைஸ் ஆர் ஃப்ரம் சவுத் இந்தியன் அப்படின்றது கிளியராக தெரியுது. இஃப் யூ ஆர் ஜஸ்ட் ஷோயிங் திஸ் ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் டு சம்மன் எல்ஸ், there are multiple things you can infer from this, இல்லையா? பேஸ்ட் வந்து வெரி சிம்பிள் டெக்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அவர் எல்எல்எம். நம்ம எப்படி அழகாக எல்எல்எம் நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோன்றதுலாம் இப்படி பார்க்கலாம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லேருந்தே ஆரம்பிப்போம். ஓகே. ஸோ மூவிங் ஆன், ஐ வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் ஒரு குட்டி குவிஸ் again to understand the audience, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. And then most probably I will try to see if I can give them some rewards. So the first thing is, you can always reply in the chat, right? Which country, இல்லை இது ஒரு கொஞ்சம் ட்ரிவியா அண்ட் ட்ரிக்கி கொஷின் தான். விச் கண்ட்ரி கெயின்ஸ் த மோஸ்ட்? இந்த ஏஐ வந்து 3 வருஷமாக அவனுங்க தான் ரொம்ப ஜாலியாக இருக்கானுங்க. கொஞ்சம் டஃப் தான் கொஷின் ஆன்சர் பண்ணுறது, பட் ஒன்ஸ் யூ நோ இட், அட பாவிங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி. அதுதான் சைனா, எஸ், மோஸ்ட் ஆஃப் தி கைஸ் லைக் இந்தியா, யூஎஸ், சைனா த டாப் 3 கைஸ். பட் ஆனால் இவனுங்களை தவிர ஒருத்தன் சும்மா ஒரு வேலையும் செய்யாமல் ஹி இஸ் கெய்னிங் அ லாட். அவன் யாருன்னா வந்து ஆங்குலா அப்படின்னு ஒரு கம்பெனி.
ஒரு கண்ட்ரி. ஏன் அப்படின்னா வந்து எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் அ ரிசர்வ்டு டொமைன் நேம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு ஐஎன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து யூஎஸ்ஸு டாட் சைனாக்கு சிஎன் இருக்கும். இந்த ஆங்குலா பையனோட தான் இந்த இது ஏஐ டொமைன். ஸோ எவ்ரி சிங்கிள் ஏஐ சைட் யூ ஆர் சீயிங் ரைட், அவனுக்கு நம்ம வந்து வாட் இஸ் த ப்ரொப்ரேட்டரி வாட் எவர் அந்த அவனுக்கு லைசன்ஸ் ஃபீ ஏதோ ஒன்று தரும். ஸோ அவன் ஒரு வேலையுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த ஆங்குலான்றவன் லாஸ்ட்டு ChatGPT வந்ததுலேருந்து அந்த கண்ட்ரியோட ஜிடிபி அந்த இதெல்லாமே 4 times இன்க்ரீஸ் ஆகிடுச்சான். ஸோ ஜஸ்ட் அ ஸ்மால் ட்ரிவியா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியா ரைட். 4 times இன்க்ரீஸ் ஆயிருந்தா பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா பேர் வந்து வேறு ஏதாவது வச்சுருந்துருக்கோமான்னு தெரியல, இந்த ஏஐக்கு பதிலாக வேறு ஏதாவது கொண்டு வந்துருக்கணும். கூல். ஸோ அடுத்த கொஷின், anyone knows this story 7 trillion with this guy? கௌஷிக் மட்டும் பேண்ட் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ எனிவே I'll answer this right as Kaushik told. That's his vision. Sam Altman தான் வந்து நம்ம, you guys all said it right, he is OpenAI CEO and this is his vision for his next AI revolution. அதனால் அவன் 7 trillion rupees எனக்கு யாராவது ஃபண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதில் ஸ்பீச்சில் சொன்னான். For which like he will start to create the AI chips and whole ecosystem AI will build for the next revolution of AI to change the whole world அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பில். So that's how huge the AI is. So இதுதான் ஒரு, it came like couple of months before and it was headlines for some weeks. So all I want you to understand is the volume of things that is going to come. 7 trillion அவன் கேட்குறான், and the level of plan he shared, it is really mind boggling. I just look at it like என்ன இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸி தான், அண்ட் இவன் கொஞ்சம் டஃப் தான், பட் அட்லீஸ்ட் யூ கேன் கெஸ் திஸ் கை. ஹூ இஸ் திஸ் கை? நான் அவனை பேன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, சூப்பர். ஸோ NVIDIA founder, and I would like to really request you guys to see his, சும்மா ஏதாவது பேசுவோம்ல, நிதிஷ் சூப்பர் ரஃபுல்லா, இவனை நான் யாரும் கெஸ் பண்ணி எதிர்பார்க்கல, செம்ம இவனையும் கெஸ் பண்ணிட்டீங்க. பட் ஐ வில் ஜஸ்ட் ஷேர் த ஸ்டோரிஸ் ரைட். ஸோ NVIDIA CEO and obviously like one of the company which is kind of quadrupled or whatever boomed rocketed after this AI revolution வந்து NVIDIA because of its GPU. And more than that, I like the way this guy talks. சூப்பர் ஜெகன். அப்போ நம்ம க்ரௌடு கொஞ்சம் செம்ம பிரில்லியண்டான க்ரௌடாக இருப்பீங்க போலவே. உங்களுக்குலாம் நான் என்ன செஷன் எடுக்க தெரியலையே. சரி, ஓகே, ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட். பட் NVIDIA CEO and just listen to his talks, it is I always feel like அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. And this guy Rahul, I mean Rafullah Tariwal, இவன் யாருன்னா வந்து as Jagan told, who is responsible for DALL-E. I mean he is an intern who joined in OpenAI, but I mean it's been 5-6 years நினைக்கிறேன். He is responsible for many of the projects, and recently Sam Altman in an interview he openly called out its name, GPT-4o. Thanks Nitish. GPT-4o வரும்போது இவன் ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணியிருக்கான் GPT-4oல அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங், இதுக்கெல்லாம் என்ன ஒரு வாட் இஸ் திஸ் திங்ஸ் எனிவே. அப்புறம் என்ன, சூப்பர், இந்தியன் LLMs. எஸ். ஸோ இந்த கோர் ஓவர் அப்படின்றவர் வந்து ஹனுமான் அப்படின்னு ஒரு ஏஐ விட்டுருக்காங்க. ஸோ இஃப் யூ கோ செக் அவுட் HANOOMAN, but it is not as promising as our other models. Even Krutrim is from Ola. Obviously it is not as promising again. But these guys are making strides. நிறைய பண்ணிருக்காங்க. தமிழ் ஆமாம், இந்த ஆக்சுவலி இந்த பிக்சருக்காகவே நான் அதை போட்டுட்டேன், அழகாக இருந்துச்சுல்ல. So these are the things which is kind of where people are trying to, there are so many things. Now சும்மா just put some samples down. There are some Bharat GPT இருக்கு, and there is some I mean AI for Bharat, and there are so many companies who is trying to do it. Tamil Lama ஒரு independent researcher தான். He took Llama 3 and he pre-trained and then fine-tuned it for Tamil language. So there are multiple regional LLMs are coming. That is, there are so many things that is happening within India. So that is why Abhinand. Thanks Nitish.
Abhinand is the guy. So அவனை நான் ஃபாலோ பண்ணுறேன், and this guy is interesting. அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு அதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் எல்எல்எம்ல இந்த ஓன்றது என்ன, GPT-4 அப்படின்றது போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் வுட் ஹவ் சீன் தட் டெமோஸ் அண்ட் ஆல். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் லைக் ஆஃப்டர் லாங் டைம், ஐ மீன் தெர் ஆர் மெனி டெமோஸ் ஹியர் அண்ட் தேர், நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் வாவ் அப்படின்னு ஒரு மாதிரி எல்லாருமே ஸ்டக் பண்ண வச்சது வந்து இந்த பையன், இந்த GPT-4 டெமோ ஒரு டெக் ஈவெண்ட்டில். கூபர் ஓகே, தியாகாவும் சொல்லிட்டாரு, நிதிஷும் சொல்லிட்டாரு. O is for Omni, and that is where the LLM world is going towards. I mean, large language models, not just for text, it is also to understand voice, images, blah blah, yeah. So now mostly from 2024, that is where you will be seeing இனிமேல் வர எல்லா அட்வான்ஸ்மெண்ட்ஸும் இந்த ஆம்னி சேனல்ஸ் ஆர் ஆம்னி, வேர் லைக் a single model can understand all the other different multi types of inputs புரிஞ்சிக்க முடியும். ஏர்லியர் என்னாச்சு, ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பேக், ஏர்லியர் இது கதையெல்லாம் இந்த ஏஐ உலகத்தில் ரொம்ப ஷார்ட் டைம்ஸ், போன வாரம் தான் இருந்திருக்கும், அதுவே நம்ம ஏர்லியர்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் மல்டி மாடல்லாம் வந்து ஒரு மல்டிபிள் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வேர் இன்வால்வ். பட் நவ் அதில் நிறைய வந்து லேட்டன்சிலாம் இருக்குன்றதுனால நவ் GPT-4 த வே த டெமோஸ் ஒர்க் ரைட், அந்த வீடியோ ஸ்ட்ரீம்ஸே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இட் குட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இட் குட் டாக் பேக். அண்ட் ஐ கேன் ஜஸ்ட் இமேஜின் இஃப் ஐ ஹேவ் டு விஷுவலைஸ் ஆல் த ஸ்டெப்ஸ் இட் வாஸ் டூயிங். அவ்வளோ விஷயம் இருக்குது, அவ்வளோத்தையும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுது. ஸோ தட் இஸ் வேர் லைக் தி டெமோ வாஸ் ஸோ கூல், அண்ட் தட் இஸ் வை இட் இஸ் கைண்ட் ஆஃப் நியரிங் த ஹியூமன், மிமிக்கிங் த ஹியூமன் நேச்சர்ஸ் அண்ட் ஸ்டஃப், ரைட். இப்போ இனிமேல் கண்டுபிடித்தே கஷ்டமானு நினைக்கிறேன், மனுஷங்க யார் ஏ யாருன்றதுலாம். அண்ட் ஐ திங்க் GPT-4 இஸ் லைக் டுவர்ட்ஸ் தட் ஸ்டெப். கூல். ஸோ தி மெயின் இன்டென்ட் ஃபார் asking this question is, before we learn anything, especially in the AI world, or நாளைக்கு கண்டிப்பாக புதுசாக ஏதோ வரும், நீங்கள் கற்றுக்கிட்டே இருப்பீங்க. Before we learn anything, this is the easiest way to learn. என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இந்த நியூஸ்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த கதையெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும், எங்கெங்கே என்ன நடக்குதுன்ட்டு. இட் வில் ஜஸ்ட் மேக் யுவர் பிரெயின் கைண்ட் ஆஃப் டியூன்டு டுவர்ட்ஸ் தட் சப்ஜெக்ட். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, என்ன இருக்குல்லன்ட்டு நம்ம ரொம்ப கற்றுக்கிட்டு படிக்கிற மாதிரிலாம் போனோம்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஸ்டார்ட் வித் ஸ்டோரிஸ், ஸ்டார்ட் வித் நியூஸ், ஸ்டார்ட் வித் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அது நம்ம க்ரௌடுக்கு தெரியுதான்றதுக்காக தான் இந்த சும்மா ட்ரிவியா கொஷின்ஸ். அப்படி ஸ்லோலி வில் கெட் இன் டு தி அப்ரோச். ஸோ எவ்ரி செஷன் ஐ ஆல்வேஸ் டாக் அபவுட் திஸ் அப்ரோச் டு மேக் ஷூர் தட் வி ஆர் லைக் அவர் தாட் ப்ராசஸ். நீங்கள் இப்போ கற்றுக்கிறது எல்லாமே ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு. தி அப்ரோச் இஸ் வெரி சிம்பிள். எவ்ரி டெக்னாலஜி வி லேர்ன் ஆஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சயின்ஸ், பில்லர்ஸ் ஆஃப் சயின்ஸ், நிறைய சயின்ஸ்லாம் சேர்ந்து தான் அந்த நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் வரும். அதுக்கு மேலே இன்ஜினியரிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் லீகோ பிளாக்ஸ் விச் கேன் கனெக்ட்ஸ் ஆல் திஸ் டிஃப்ரெண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து இன்ஜினியரிங்கில் வி வில் டூ சம்திங். அண்ட் இன் ஒன் ஆஃப் மை செஷன், ஐ மீன் நான் ஒரு செஷன் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஒருத்தர் சொன்னது இதுதான், வாட் தி மிஸ்டேக் வி டூ வைல் லேர்னிங் இஸ் வி மோஸ்ட்லி ஜம்ப் இன் டு சயின்ஸ் அண்ட் தென் இங்கே நிறைய கற்றுக்க போய் ரொம்ப குழம்பி போய் ஐயோ என்னடா புரியலன்னு சொல்லிட்டு விடைக்கிறோம். ஆர் வி ஒன்லி ஸ்டிக் வித் இன்ஜினியரிங் அண்ட் தென் அந்த ஃபவுண்டேஷனே இல்லாதனால என்ன ஆகிடும்னா வந்து நெக்ஸ்ட் லேர்ன் பண்ணுறது டஃப் ஆகிடும். வெறும் நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் புரியும், 2 நாள் கழிச்சு பார்த்தா அதுவும் புரியாது, அப்புறமா பார்த்தா புதுசாக லேர்ன் பண்ணுறது டஃப் ஆகிடும். ஸோ தி அப்ரோச் ஹி டோல்ட் இஸ் வெரி ஈஸி. ஆல் ஹி செட் இஸ் ஜஸ்ட் ஆஸ்க் ஒன்லி ஒன் ஒய். ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஜஸ்ட் ஆஸ்க் ஒன் வாட் இஸ் திஸ் ஆர் ஒய் இஸ் திஸ். இந்த ஒரே ஒரு ஒய் கொஷின் கேளுங்க. இட் கேன் பி லைக் 1000 levels of deep each science pillars. Just go to one level. இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா this one level of foundation is enough to hold this engineering whatever you are doing. ஸோ நம்ம இப்போ அப்ரோச் லெவல்லையும் சரி, நாளைக்கு நீங்கள் கற்றுக்கிறதுலையும் சரி, இந்த ஒரே ஒரு அப்ரோச் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஈஸியர். லைக் ஃப்ளட்டர் கற்றுக்கிறீங்க இல்லை வந்து ரியாக்ட் கற்றுக்கிறீங்கன்னா ஒய் ஃப்ளட்டர்னு ஃபஸ்ட் ஒரு கேள்வி கேட்டாலே அதுவே வந்து ஒரு செம்மையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஆர் ஒய் ரியாக்ட். ஸோ டு டூ தட் ஒய் யூ நீட் டு just go back to history. So again, just one more thing what I wanted to say is, இன்னைக்கு நீங்கள் என்ன கற்றுப்பீங்கன்னா பூனையோட 4K இமேஜ்லாம் நம்ம கற்றுக்க மாட்டோம், ஐ மீன் வித் த கிளாரிட்டி. பட் அட்லீஸ்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அட் அ ஹையர் லெவல். இங்கே ஒரு கருப்பு பூனை இருக்குது, அதுக்கு ஒரு 2 கண் இருக்குது, நம்மளை பார்த்துட்ருக்குன்ற ஒரு பேசிக்கான ஒரு ஹை லெவல் இமேஜ் கிடைக்குதுல்ல. ஸோ அந்த மாதிரி LLMோட ஹை லெவல் இமேஜ் கிடைக்கும். ஃபார் த கைஸ் who don't know about things, I could see there are few guys who already have lots of good understanding of LLMs. But for other people, for today you will get this.
as I said, right, we'll just go into step by step of LLMs. அதுக்கு முன்னாடி சின்ன குட்டி ரீகேப். மெஷின் லேர்னிங்னா என்ன? இவ்வளோ தான், அந்த ஒன்லைன் தான் மெஷின் லேர்னிங். நம்மகிட்ட ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருவானுங்க, நம்ம வந்து அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும். ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது தான் மெஷின் லேர்னிங். வேர் லைக் யூ வில் have tons and tons of answers and questions, and you'll figure out how these answers are derived from the questions, figuring out f of x, right? So இப்போ மாடல்லே நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். So I'll slowly get into language model. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, what is a model-னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அப்ரோச் லெவலில் பார்த்தோம். தென் we'll started with our learning large language model என்னன்னு பார்க்க போகிறோம். அதில் மாடல்னா என்னென்னு பார்த்தோம். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இவ்வளோ தான் மாடலு. நம்ம சிம்பிளாக இங்கே சொல்லிட்டோம். பட் இன் ரியல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் திஸ் இஸ் ஸோ ஹியூஜ், ரைட்? அண்ட் தென் இன் அ லாங்குவேஜ் மாடல் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன? இட் இஸ் வெரி சிம்பிள். லாங்குவேஜ் மாடல் என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் வேர்ட்ஸ் இல்லையா? தமிழாக இருக்கலாம், இல்லை எனி லாங்குவேஜாக இருந்தாலும் வேர்ட்ஸாக இருக்கலாம். ஸோ லாங்குவேஜ் மாடல்லாம் என்ன? நார்மல் மாடல்னால் இட் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் மாடலாக இருக்குது. ஒரு லாங்குவேஜ் மாடலில் என்ன வேலை செய்யும்னா, ஒன்றுமே இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் கண்டைன்ஸ் அ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் வேர்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சென்டென்ஸ் சொல்லணும், நெக்ஸ்ட் என்ன சொல்லுவீங்க, நமக்கு அப்படியே நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெடிக்ட் பண்ணும் இல்லையா? பேஸ்ட் ஆன் த கான்டெக்ட், பர்சன் அண்ட் தி வேர்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ரொம்ப ஈஸியாக நம்ம மைண்டு பண்ணிடும். அதை பண்ணுறது தான் இந்த லாங்குவேஜ் மாடலோட வேலை. அந்த லாங்குவேஜ் மாடல் உள்ளே என்ன இருக்குன்னா, நத்திங் பட் அ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த வேர்ட்ஸ். ஹை லெவலில் தெரிஞ்சுக்கலாம், நிறைய இருக்குது, நியூரல் நெட்வொர்க்ஸ், ஆர்கிடெக்சர், பிளாப்லாம். பட் அட் அ ஹை லெவல் இவ்வளோ தான். இட் ஜஸ்ட் கண்டைன்ஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேர்ட்ஸ். பேசிக்கலி ஒரு லாங்குவேஜ்னால் இதுதான், கிராமர் கீமர் இதெல்லாம் கற்றுக்கணும் இல்லையா? அந்த கற்றுக்கிறது இப்படி தான் இருக்கும். அண்ட் தேர் ஆர் 2 எக்ஸாம்பிள்ஸ் கிவன் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில். த 2 ஆர் லைக் கம்ப்ளீட்லி எக்ஸ்ட்ரீம் கேசஸ், ரைட்? சே ஃபார் எக்ஸாம்பிள், த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா டெல்லி, அவ்வளோதான். ஸோ டெல்லி அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணுறது இஸ் வெரி ஈஸி. யூ ஹேவ் டு ரைட் அ சிம்பிள் பைத்தான் கோட். நம்ம இன்டர்வியூவில் வந்து உனக்கு ஒரு 100 சென்டென்ஸ் கொடுக்குறேன்ப்பா, 1 or 1 சென்டென்ஸ் கொடுக்கும்போது அதை நெக்ஸ்ட் வேர்டு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவேன் இந்த 100 சென்டென்ஸ்லேருந்து அப்படின்னா, யூ ஜஸ்ட் ரைட் சம் ஒரு பேசிக் லிஸ்ட்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிற வேர்டுக்கு அடுத்த வேர்டு என்ன வருதுன்னு செக் பண்ணி பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். அது ஸ்டாட்டிக்கான சில விஷயங்கள்லாம், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் ஆல்வேஸ் டெல்லி. ஸோ இதை ஏதோ ஒரு ட்ரெயின் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக எங்கே பார்த்தாலும் டெல்லி தான் இருந்திருக்கும். இட் இஸ் வெரி ஈஸி. பட் திஸ் ஒன், எம்எஸ் தோனி ஹேட் டேஷ் இன் சென்னை அப்படின்னு போட்டால் இல்லை என்ன வேணால் வரலாம். தோசை வரலாம், இட்லி வரலாம், சாப்பாடு விஷயம் வரலாம், ஆர் ஹேட் அ ஃபன் வீக்கெண்ட் இன் சென்னைன்னு வரலாம், இல்லை எது வேணால் வரலாம் இல்லையா? ஸோ அகெயின் த்ரூ திஸ் ஹோல் லாங்குவேஜ் மாடல்ஸ் அண்ட் எவ்ரிவேர் ஆல் வி டீல் வித் இஸ் ப்ராபபிலிட்டி தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெயின்டு இதை வச்சுட்டு என்ன ப்ராபபிலிட்டியில் யூ கேன் ப்ரெடிக்ட். ஸோ என்கிட்ட இருக்கிற வேர்ட்ஸில் ப்ரெடிக்ஷனில் எல்லாமே அவர் சாப்பிட்டதாகவே இருந்ததுன்னா, இட் மைட் ஜஸ்ட் சே ஹேட் தோசா. ஆர் இஃப் இட் ஷோட் அபவுட் வாட் எவர் இன் அதர் திங்ஸ், இட் வில் கிவ் அ அதர் வேர்ட்ஸ் இன் அ பெட்டர் ப்ராபபிலிட்டி. அவ்வளோ இல்லையா? ஸோ தட்ஸ் ஆல் யூ வாண்ட் டு நோ. அ லாங்குவேஜ் மாடல் இஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் வேர்ட்ஸ். ஸோ இப்போ as I said, right, we just wanted to understand the why part. So why part ரொம்ப ஹை லெவலில் மட்டும் புரிஞ்சுக்கலாம், ஓகே? அண்ட் ஆல்சோ இந்த why பார்ட்டை கேட்கும்போது என்ன நம்ம முக்கியமான ஒரு பெர்செப்ஷன் என்ன வேணும் நமக்குன்னா, குட்டி உண்டு அந்த ஹிஸ்ட்ரி லைட்டாக போய் எட்டி பார்த்துட்டு வந்துட்டா அது இன்னும் கிளியராக புரிய ஒரு சான்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சரி இன் திஸ் கேஸ் எல்எல்எம் வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, எப்படி இது மக்கள்லாம் அதை ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க, சடனாக எல்எல்எம்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சி வந்தானா, அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு, எப்படி சால்வ் பண்ணாங்க, இந்த பேசிக் குட்டி ஸ்டோரி தெரிஞ்சிச்சுன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதில் எல்எல்எம் வந்து இந்த 3 ஸ்டெப் நிறைய இருக்கா இல்லை, எவல்யூஷன் சும்மா சர்ச் பண்ணினா நிறைய வரும். அண்ட் அட் அ ஹையர் லெவல் அகைன் ஜஸ்ட் தீஸ் 3, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ப்ராபபிலிஸ்டிக் மாடல். ஆஸ் ஐ செட், இஃப் யூ ஹேவ் லைக் ஒரு 1000 வேர்டு நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஒரு சிம்பிள் கோடிங்கில் ஒரு அல்காரிதம்லாம் அடிக்கிறீங்கன்னா ப்ராபபிலிட்டி வச்சு அழகாக எடுத்துவீங்க. ஏன்னா என்கிட்ட இருக்க சென்டென்ஸ்லலாம் ஏ வேர்டுக்கு அப்புறம் பி வேர்டு வருது, பி வேர்டுக்கு அப்புறம் சி வேர்டு வருது. அப்போ புதுசாக ஒரு சென்டென்ஸில் இந்த வேர்டுக்கு அப்புறம் இது என்ன வரணுன்றது இது ஈஸியாக சொல்ல முடியாது, ஒரு காம்ப்ளிகேட்டடாக நம்ம ஒரு கோடே அடிச்சிடலாம். ஒரு இண்டிவிஜுவல் கேன் டூ அ கோடிங் அண்ட் ஃபிகர் அவுட். அண்ட் தட் இஸ் ஹவ் இட் வாஸ் மேபி ஒரு 10 years பேக்னு வச்சுக்கலாம். எனி லாங்குவேஜ் மாடல், எனி திங் விச் யூ தே கிளைம்ட் அஸ் பாட், சேட் பாட்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் பார்த்தா இந்த ப்ராபபிலிஸ்டிக் மாடல். அதுக்கப்புறமா இந்த ஆர்என்என் வந்துச்சு. ஆர்என்என் இஸ் ரெக்கரிங் நியூரல் நெட்வொர்க்.
ஸோ நியூரல் நெட்வொர்க் இன் ஜென்ரல் கான்செப்டில் என்ன சொல்கிறோம், ப்ராபபிலிஸ்டிக் ஆர் மேத்தமெட்டிக்கல் மாடல்லேருந்து கொஞ்சம் எவல்யூஷன் ஆகி வந்தது தான் நியூரல் நெட்வொர்க். நியூரல் நெட்வொர்க்கில் என்னென்னா, ஏர்லியர் மாடலில் வாட் எவர் யூ டூ இன் ஒன் ஸ்டெப், ஆர் அந்த ஒன் ஸ்டெப்லேயே எல்லா ஈக்குவேஷன்லாம் இருக்கும். சும்மா இமேஜின் ஒன் பிகர் ஈக்குவேஷன், ரைட், a + b + c + d x² b² அப்படின்னு என்னவோ போட்டு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நார்மலான ஒரு மாடல், சிம்பிள் மாடல், விச் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அதுலேயே மல்டிபிள் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது, பட் தட்ஸ் ஒன் லெவல். பட் நியூரல் நெட்வொர்க்ஸில் என்ன பண்ணாங்க, எண்ட் ஆஃப் த டே நம்ம மைண்ட் எப்படி யோசிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஈவினிங் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், யூ வுட் ஹவ் ஜஸ்ட் கிவன் ஒன் ஆன்சர் கால், ஐ வில் ஸ்டடி ஃபார் டுமாரோஸ் எக்ஸாம். பட் அதுக்கு நம்ம மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் இன்புட்ஸை தருவோம். என்ன அப்படின்னா, ஃபார் யுவர் கான்டெக்ஸ்ட், திஸ் கை இஸ் லைக் ஸ்டடியிங் இன் காலேஜ் அண்ட் மே மந்த்தாக இருக்குது, மே மந்த்னா இது ஸ்டடி டைமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறான், இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸில் யோசிச்சுட்டு ஃபைனலாக ஐ வில் பி ஸ்டடிங் திஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் அவுட்புட் வருது. இல்லை, மைண்டு இன் ஜென்ரலாக நியூரல் நெட்வொர்க்ஸ் வழியாக ஒர்க் ஆகுது. இந்த கதையை நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த கைஸ் வுட் ஹவ் ஆல்ரெடி know this approach, right, for computer networks. So neural networks is the next approach. இப்போ நான் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இட் வில் பி ரியலி கூல் அண்ட் ஐ டோன்ட் நோ அதை விட பெட்டராக யார் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு தெரியல. இதில் we will talk about transformers and a very high level of RNN, and I will share this whole PPT for all of you guys to go look at this thing. இப்போ நம்ம டெமோல இப்போ நம்ம பார்க்கலாம் how transformers works. And most of you guys know, right, 2017 and 18ல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா மாறினதான் இவ்வளோ கதையும். அது என்ன பண்ணுறதுன்றது ஒரு பேசிக் விஷுவல் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துலாம் டக்கு. ஓகேவா? அண்ட் திஸ் இஸ் ரியலி குட். நான் வந்து பல இடத்துல போய் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை படித்தேன். அண்ட் ஐ திங்க் திஸ் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இஸ் மேட் மீ அண்டர்ஸ்டாண்ட் இட் இன் வெரி ஈஸி வே. ஓகே, ஸோ let's first start with how LLM works, right? As we said earlier, it is a probabilistic distribution. But probability distribution அது எதுன்னு சொன்னாலுமே ஒரு மெஷின் எண்ட் ஆஃப் த டே அது என்ன தெரியும், அது தெரிஞ்சதெல்லாம் நம்பர்ஸ். அதாவது ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்கலாக எனக்கு வந்து என்னமோ பண்ணணும், அதுக்கு போய் டெக்ஸ்ட்டாக கொடுத்தா எனக்கு புரியாது இல்லையா? ஸோ ஆல் இட் டஸ் இஸ் ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இந்த நம்பராக கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ஸ் இட் டு டோக்கன்ஸ். The whole sentence டோக்கன்ஸாக பிரேக் பண்ணும். இங்கே இந்த ஏரியாவில் இந்த டோக்கன்ஸ் ரொம்ப ஈஸி. அண்ட் யூ கேன் ஆல்சோ கோ ஃபிகர் அவுட் இன் கூகுள் எனி ஆஃப் யுவர் ப்ராம்ப்ஸில் நீங்கள் டோக்கன்ஸ்ன்றதை யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் லேட்டர். அது எங்கெங்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுலாம். அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் ஒரு வேர்டையும் நம்ம வி வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் மீனிங். ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங்? ஆஸ் வி செட் ஏர்லியர், லாங்குவேஜ் மாடல் இஸ் நத்திங் பட் அ ப்ராபபிலிஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன். பேசிக்கலி இந்த ஒர்க்குன்னு ஒரு வேர்டு வந்ததுன்னா அது எங்கெல்லாம் வர முடியும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு வச்சுக்கும் பேஸ்ட் ஆன் அவர் டேட்டா செட். ஸோ இங்கே சும்மா சாம்பிளுக்கு இங்கே சொல்கிறாங்க, இந்த ஒர்க்குன்றது இங்கே வரலாம், ஸ்டேயிங் லெட் ஒர்க் இப்படி ஒரு சென்டென்ஸில் வருது, டேட் டியூ டு சம் ஆஃப் ஒர்க்னு வருது, இந்த மாதிரி நிறைய இடத்துல வருது. ஸோ அப்போ இந்த ஒர்க்குன்ற வேர்டு கூட இந்த பக்கத்தில் இருக்க ஃப்ரம்ன்ற வேர்டோ மோஸ்ட்ன்ற வேர்டோ இதெல்லாம் வந்து ரிலேட்டடாக இருக்குது. இது ஒரு ஹை லெவலில் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட இருக்க டேட்டா செட்டை பார்த்து. ஓகேவா? ஸோ LLMனா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் ஈச் வேர்டோட பக்கத்து வேர்டு என்னப்பா இருக்க முடியும், நியர்பை வேர்ட்ஸ் என்னப்பா இருக்க முடியும் அப்படின்றத நம்ம ஒரு கொடுத்த டேட்டா வச்சு ஒரு ஹை லெவலில் ஐடியா கொண்டு வரும். இதை நம்ம எப்படி கோட் அடிக்கிறோம் அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. ஜஸ்ட் பார்த்தாலே நமக்கே ஒரு ஃபீல் ஆகுதுல்ல, அந்த மைண்ட் செட்டோட மட்டுமே பாருங்கள். நெவர் கெட் இன் டு ஹவு இட் ஒர்க்ஸ் ஆர் இதுக்கு எப்படி அவன் கோட் அடிச்சிருப்பான் அந்த மோட்லாம் போனீங்கன்னா இட் வில் பி கன்ஃபியூசிங். பட் ஆஸ் அ ஹியூமனாக பார்த்தா டக்குனு புரியுதுல்ல, அந்த மோட்லேயே இருந்ததுன்னா திஸ் திங் மேக்ஸ் சென்ஸ் வெரி ஈஸி. ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்துட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, வில் எண்ட் அப் வித் அ ஹியூஜ் செட் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபவுண்ட் அலாங் சைட் ஒர்க். விச் மீன்ஸ் ஒர்க்குன்னு ஒரு வேர்டு இருந்தால் அது பக்கத்தில் இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு ஒன்று கொண்டு வரும். அந்த மாதிரி வேர்ட்லாம் வர முடியாதுன்னு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குன்னு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு லாங்குவேஜ் மட்டும் வந்துச்சா. இப்போ அடுத்து என்ன செய்யறோம்னா, அந்த வேர்டுக்கு ஒரு நம்பர்ஸ் அசைன் பண்ணுறோம். அண்ட் இஃப் யூ கைஸ், some of you guys are already into LLM, இந்த எம்படிங்கிற வேர்டு பார்த்துருப்பீங்க. தட்ஸ் அ ஃபண்டமெண்டல் திங் இன் LLM. ஸோ இந்த எம்படிங்கில் ஒன் ஆஃப் த கீ வேர்ட் விச் பீப்புள் யூஸ் இஸ் கால்ட் வெக்டர். ஸோ வை டு தே கால் இட் அஸ் வெக்டர்? இதை யாராவது சொல்கிறாங்களா? அப்போ அம்மா, இட்ஸ் ஒன் லைன் எக்ஸ்பிளனேஷன் தான். யூ கேன் ஜஸ்ட் டைப் இட் இன் chat.
a word is converted to number, and that number is called embedding, and embeddingல அது பேர் வெக்டர்னு சொல்கிறாங்க. டைமென்ஷன்ஸ் எஸ், இன்னும் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் வேர்டில் சொல்லுவோமே மக்களுக்கு புரிகிற மாதிரி. யூ ஆர் வெரி ரைட், டைமென்ஷன்ஸ் தான். பட் வெக்டர்னு சொன்னாலே நம்ம ஒன்று சொல்லுவோமே, அது என்னது? மக்கள் நிறைய படித்த மக்கள் சூப்பராகவே இருக்கீங்க. ஐ வில் all these things are right, wonderful, correlations, dimensions and everything. So vector is something which has got direction. Shruti, super, கலகிட்டேன். அப்படியே நான் சொல்லுவது கரெக்டாக டைப் பண்ணிட்டேன், தேங்க்ஸ். ஸோ நம்ம அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம். வில் கம் டு டைமென்ஷன்ஸ் அண்ட் ஸ்டஃப், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டர் இஸ் அ டைரக்ஷன். ஸோ நம்ம கேஸில் நமக்கு என்ன வேணும்னா, ஒரு வேர்டு அதுக்கு நான் டைரக்ஷன் ஏன் கொடுக்குறேன்னா, அது பக்கத்து வேர்டுக்கும் இந்த வேர்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு தெரியும் எனக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் கிட்ட வருவோம். ஸோ இந்த வேர்டில் தான் டைமென்ஷன்ஸ் வரும். ஐ திங்க் ஐ வில் ஷோ யூ another example. Okay, say for example sea and ocean, right? These two have a closer direction. பக்கத்தில் இருக்குது. ஒரு பெரிய ஸ்பேஸில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து அந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படியே 3Dயில் இந்த அயன்மேன்லாம் வரலாம், அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்க வேர்ட்ஸ், ஃபுட்பால் சாசர் இதெல்லாம் இல்லையா? அப்போது all I'm trying to do is give a direction to this sense to these words, so that like we will figure out the distance between these words, எவ்வளோ பக்கத்தில் இருக்குது தூரத்தில் இருக்குன்றது. அந்த டைரக்ஷனில் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆஸ் அவர் நிதிஷோ கிருஷ்ணா ஜெகன் சொன்ன மாதிரி டைமென்ஷன்ஸும் இருக்குது. அதாவது ஒரு டைரக்ஷனில் மட்டும் நம்மளால் சொல்ல முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், 2 ஹவுஸும் ஒரே மாதிரி இருக்குன்னா என்னென்ன கேரக்டர்லாம் நம்ம சொல்லுவோம், அதில் எத்தனை பெட்ரூம் இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, இந்த ஸ்டோரி எவ்வளோ 2 ஃப்ளோர்ஸா 3 ஃப்ளோர்ஸா இதெல்லாம் சேர்த்து சொல்கிறோம் இல்லையா? அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் டைமென்ஷன். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒர்க்குன்ற ஒரு வேர்டுக்கு நீங்கள் வந்து 0.25 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்க மாட்டீங்க. யூ வில் கிவ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், ரைட்? பட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், சே சீன்ற ஒரு வேர்டுக்கு வந்து நீங்கள் வந்து 0.3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஓஷன்ற வேர்டுக்கு 0.35 அப்படின்னு இருக்கும். ஸோ சி அண்ட் ஓஷன் ஆர் சிமிலர். ஸோ சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு யூனிக் சிங்கிள் வேல்யூவாக யோசிக்கலாம். பட் இன் ரியாலிட்டி, இன் ரியல் LLM வேர்ல்ட், அந்த எம்படின்றது ஒரு மேட்ரிக்ஸாக இருக்கும். அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒரு digitume we call it as dimensions. That's why people are saying like correlation and all this stuff, right? So the more the dimension, the more you can represent a word. ஒரு 3 தான் இருக்குது ஹவுஸுக்குன்னா, பார்த்தா ஒரே மாதிரி இருக்குமா? அப்போ பெயிண்ட் கலர்னு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பெட்டராக we can define each of those words in that space, அந்த dimension ஸ்பேஸில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். So all you need to understand now is the words are converted to some numbers with directions, அந்த டைரக்ஷனில் டைமென்ஷன்ஸ்னு ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ இப்படி இருந்துட்டால் நமக்கு ரொம்ப ஈஸி, இப்படி போட்டோன்னா அழகாக ஈஸியாக இருக்கும். ஸோ வாக்குன்ற வேர்டுக்கு இதெல்லாம் ஒன்றா இருக்குது. ஸோ ஆஸ் யூ குட் சி லைக் த வேர்ப்ஸ் ஆர் டுகெதர் அண்ட் ஐகி இதெல்லாம் ஒன்றாயிடுச்சு, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஒன்றாயிடுச்சு இல்லையா? ஸோ இதை மட்டுமே வச்சுட்டு எங்கடா சிறப்பாக செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எங்கே நம்ம சிக்கிறோம் அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட்டு RNN இந்த மாதிரி கேஸ்லாம் இப்படி தான் பண்ணிட்டுருந்தாங்க. இப்படி பண்ணிவிட்டு ஒர்க் ஆகாதான் பார்த்தா மாட்டிட்டாங்க. என்ன பெரிய பிரச்சனைனா, நம்ம வந்து எஸ்பெஷலி ஹியூமன்ஸ், ரைட்? ஸோ வி ஆல்வேஸ் கைண்ட் ஆஃப் எவால்வ் இன்டு வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் திங். நம்ம பார்க்கறது ஈஸியாக இருக்கும். ஈவன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லும்போது, நம்ம கையில் எடுத்து சாப்பிட்றோம்ல, பார்க்கறது சப்பையாக இருக்கும், என்ன கையில் எடுத்து தான் எடுத்து சாப்பிட்றோம். ஒன்ஸ் ஐ வாஸ் வித் சம் ஃபாரினர், ரைட்? ஸோ அவனுக்கு வந்து கையில் எடுத்து சாப்பிட்றது புரியவே இல்லை. சரி எடுத்து சாப்பிட்றான்னா அவனுக்கு தெரியக்கூட இல்லை அது எப்படி எடுத்து சாப்பிடணுன்ட்டு. பார்த்தா தென் அதுலேயே ஒரு 2-3 ஸ்டெப்பு நம்ம செய்கிறோம், நம்மளே அறியாமல் நம்ம செய்கிறோம். ஸோ பட் ஒன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் ஒன்ஸ் வி கேன் எக்ஸ்பிளைன் சம்மோன் எல்ஸ் தட் ஸ்டெப்ஸ் எப்படிதான் பண்ணுறேன்னு புரிய வச்சுட்டோன்னா, தென் தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ், ரைட்? சிமிலர்லி இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கேஸில் ஏன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்துச்சு முதல்ல, அதோட நீட் என்ன அப்படின்னா, இந்த கான்டெக்ஸ்ட் தான். நிறைய வேர்ட்ஸ் தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கலாம், எனி லாங்குவேஜ், ரைட்? The words have different meanings. Say for example வந்து சாலை இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கான், அவன் வந்து ஒரு பல ரோல்ஸ் ப்ளே பண்ணுறானே அவனே ஆல்ரெடி அவன் கிளப்ஸ்லாம். ஸோ ஈச் பிளேஸ் ஹீ மே ரெப்ரசன்ட் அ டிஃப்ரெண்ட் மீனிங் டு தோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறாங்க. என்னென்னா, இஃப் யூ ஆர் அசைனிங் சம் நம்பர்ஸ் ஹியர், சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரன்னுன்னே வச்சுக்கோமே, இந்த ரன்னுன்றது லிட்டரலாக ஓடுறது, பட் ஹி ரன்ஸ் ஃபார் எலெக்ஷன் கூட சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதோட மீனிங் வேறு மாதிரி போயிடுது. நான் இந்த டைமென்ஷன்ஸ் இந்த நம்பர்ஸை வச்சுட்டு நான் அதை யூஸ் பண்ணேன்னா, இட் இஸ் பிகமிங் எ காம்ப்ளிகேட்டட் திங், ரைட்?
ஸோ ஃபார் தட் வாட் ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், சிம்பிளாக ஒரு கேள்வியை கேட்டால் ஆஸ் ஐ செட் இந்த மேத்தமெட்டிக்கலாலாம் பார்க்காம சாதாரண நம்ம மனுஷனாக பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது ஒருத்தர் தப்பாக புரிஞ்சிட்டான்னு வச்சுங்களேன். இஃப் ஐ எம் டீச்சிங் கிட் லாங்குவேஜ் சொல்லித்தரேன் அப்படின்னா என் பையனுக்குலாம் சொல்லித்தரும்போது கான்டெக்ட்டை புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்துட்டு அதில் இந்த வேர்டு எங்கே வருதுன்னு பார்த்து புரிஞ்சுக்க வேணாமா நீ அப்படின்னு கேட்போம் இல்லையா. அவ்வளோதான், அதுதான் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் கேட்குது. நீ பாட்டு சும்மா வந்து இன்ட்ரெஸ்ட்னு பார்த்த உடனே இன்ட்ரெஸ்ட்னு நினச்சிக்காத. இந்த ஸ்பெசிஃபிக் வேர்ட் ஆஃப் ஐ ஹாவ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டோட மீனிங் வந்து ஒரு எந்தூசியாசமோ இல்லை அதுக்கு அதை பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் எதுவும் இருக்கா அப்படின்றது இந்த வேர்டில் இந்த இன்ட்ரெஸ்ட்டுன்ற இதுக்கு மீனிங் இருக்குது. இதே விஷயம் வந்து ஐ ஹவ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் பாலிடிக்ஸ், ஐ ஹவ் த பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டோட மீனிங் கம்ப்ளீட்லி வேறு. அப்போது ஹவு டு ஐ நோ திஸ் மீனிங்னா பக்கத்தில் இருக்க வேர்டோட கான்டெக்ட் வச்சு தான் நான் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா. அதுதான் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் கொண்டு வந்துச்சு. இது ஏன் ஆர்என்என்ல என்ன தப்பு இருந்தது அப்படின்னா, ஆர்என்என்னோ இல்லை ப்ரீவியஸாக இருந்த மாடல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா இட் வில் ஒன்லி see it sequentially. நான் அப்படி எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு வேர்டு எடுத்தேன்னா அதுக்கப்புறம் அடுத்த வேர்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு அடுத்து இது வரலாம், இதுக்கு அடுத்து இது இருக்கலாம். இதை பண்ணும்போது மேபி வெரி ஸ்மால் செட் ஆஃப் யூஸ் கேஸஸ்க்கு ஒர்க் ஆகும். பட் நம்ம ரியலாக மனுஷன் பேசுகிற மாதிரி விஷயத்துக்குலாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. அதனால தான் 2000 ஜென்ஏஐக்கு முன்னாடி சாட்ஜிபிடிக்கு முன்னாடிலாம் சேட் பாட்ஸ் பேசுகிறதுலாம் பெருசாலாம் பேசாது, இருக்கிற கீவேர்டு அப்படியே சொல்லிட்டு போயிடும். இட் will not even try to mimic any human things. அப்படி மிமிக் பண்ணால் செம பல்பாக தான் பண்ணும். பட் ஆனால் ஆர்என்எனுக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா எவ்ரி வேர்ட் ஹாஸ் அ கனெக்ஷன். இந்த ஐக்கு ஹேவ், ஐக்கு நோ, ஐக்கு இன்ட்ரெஸ்ட், இது எல்லா வேர்டுமே வித் செல்ஃப் அட்டென்ஷன். அட்ஸ் அ நேம். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ நோ தட் தேர் இஸ் அ பேப்பர், வெரி ஃபேமஸ் பேப்பர், இந்த உலகத்தையே மாற்றின பேப்பர்ன்றோட பில்டப் பண்ணுவாங்க. 11 பேர் மட்டும்தான் அதை ஹோல் திங்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட், ஏஐ சயின்டிஸ்ட்லாம். அட்டென்ஷன் இஸ் ஆல் வி நீட், ரைட்? ஸோ ஆல் இட் டஸ் இஸ் இட் கம்ப்யூட்ஸ் த வேர்ட்ஸ் இன் செல்ஃப் அட்டென்ஷன். அந்த அட்டென்ஷன்ற ஒரு எக்ஸ்ட்ரா பேராமீட்டர் உள்ளே கொண்டு வராங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் நவ், ரைட்? By doing this you can understand the context better. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது இந்த பாலிடிக்ஸ் கேஸில் என்னவா இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். அடுத்து இந்த பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் கேஸில் இந்த இன்ட்ரெஸ்டோட மீனிங் என்னவா இருக்குது அப்படின்றது இன்னும் பெட்டராக தெரிஞ்சிடும். ஸோ இங்கே இந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் இன் இந்த 2 வேர்டில் ஐ ஹவ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் ஹியரிங், இந்த வேர்ட்ஸ் வச்சு பார்த்தா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங், ரைட்? So by using transformers there you can understand in a sentence எந்தெந்த வேர்டெல்லாம் helps to give the meaning for each of the words. ஏன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களை வாட் எவர் ப்ரெடிக்ஷனில் எல்லா வேர்ட்ஸுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க, நாட் லைக் எ சீக்வென்ஷியல் திங். அது எப்படி பண்ணோன்றலாம் we will see, but just at a higher level that's all you need to understand. Similarly இந்த இன்ட்ரெஸ்ட்ன்ற வேர்டுக்கு இந்த பேங்க்கு ரேட்டு இந்த இதான் கான்டெக்ஸ்ட் கிவிங் வேர்ட்ஸ். இதை வச்சுட்டு யூ ஃபிகர் அவுட், ரைட்? சூப்பர். ஸோ தட்ஸ் ஆல் தேர் சேயிங். ஸோ இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்தூசியாசம், என்கரேஜ்மெண்ட், இங்கே ப்ராஃபிட்ஸ், டிவிடெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி பண்ணுறோன்னா பை ஜஸ்ட் கம்பேரிங் வித் ஆல் த அதர் திங்ஸ். ஸோ செல்ஃப் அட்டென்ஷன் இஸ் ஆல் இட் வி டூ. அந்த செல்ஃப் அட்டென்ஷன் வந்து வேர்டோட மீனிங்கை தாண்டி அந்த இட்டு இந்த ப்ரொனவுன்ஸ்லாம் இருக்குல்ல அங்கே தான் நல்லாவே சிக்கிறோம். ஸோ ஈவன் லைக் இந்த இனிஷியல் வெர்ஷன்ஸ் ஆஃப் ChatGPT, if we just try to give அப்படியே ஒன்று ஒரு கான்வர்சேஷனாக பேசிட்டு இட்டு எல்லாம் பேசினா இன்னும் கன்ஃபியூஸ் தான் ஆகும். பிகாஸ் இட் நீட்ஸ் மோர் அண்ட் மோர் லேர்னிங் ஆஃப் த கான்டெக்ட். பட் நவ் இட் இஸ் ஆல் டூயிங் கிரேட். ஸோ இப்போ இந்த ஒரே ஒரு இதில் இந்த வேர்டு இட் இருக்குல்ல, இட் வாஸ் ஹங்க்ரி அப்படின்ற இந்த இட்டு ரெப்ரசன்ஸ் டு டாக். இஃப் ஐ சேஞ்ச் திஸ் வேர்ட் ஹங்க்ரி டு டெலிஷியஸ், திஸ் இட் ரெப்ரசன்ஸ் போன். செமையான ஒரு விஷயமா இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம மேத்தமெட்டிக்கலாக நம்ம உட்காந்து சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இட் இஸ் அ வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். இட்ஸ் தி ப்ராப்ளம் ஆஃப் த லாங்குவேஜ் மாடல், ரைட்? ஸோ இட்ஸ் த சேம் வேர்ட், பட் ஹவு டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங்னா பை அண்டர்ஸ்டாண்டிங் த மீனிங் ஆஃப் த நெக்ஸ்ட் வேர்ட். அப்போது இது வந்து ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட்னா அதுக்கு நம்ம திருப்பி மாடலிங்குள்ளே போகணும், மாடலிங்கோட அது வெக்டர் ஸ்பேஸுக்கு போகணும், அது எல்லாமே இருக்குது. ஸோ அ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹெல்ப்ஸ் டு, இங்கே அந்த எக்ஸாம்பிள் அழகாக பார்த்தேன், இட் வாஸ் ஹங்க்ரின்றது அழகாக புரிஞ்சிச்சு, இட் வாஸ் டெலிஷியஸ் போட்டால் போனுக்கு வந்துடுச்சு, அந்த இட்டுன்றது அழகாக புரிஞ்சிச்சு. ஸோ இதை நாம் ஆஸ் அ ஹியூமனாக ரொம்ப ரொம்ப சப்பையாக புரிஞ்சுக்கிறோம். பட் இது கம்ப்யூட்டர் நான் எப்போ சொல்லி தருது அப்படின்னா அதுக்கு தான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸை கொண்டு வராங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில் ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, இப்போ நம்ம பேசுனதெல்லாம் ஒரு சென்டென்ஸு, பட் இஃப் இமேஜின் லைக் ரைட் நோ த மாடல்ஸ் ஆர் கம்மிங் வித் அ வெரி ஹியூஜ் கான்டெக்ட் லென்த்து.
அதாவது ஒரு 1 MB இப்போது ரீசெண்டாக 1.5 மில்லியன் 2 மில்லியன் டோக்கன் வரைக்கும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஜெமினி ப்ரோலாம். 2 மில்லியனா ஒரு பெரிய புக்கே அமைச்சிடலாம். அப்போ அந்த புக்கில் ஸ்டார்டிங்கில் எங்கேயோ நீ ஒரு ஒரு வேர்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதோட கான்டெக்ட் பின்னாடி எங்கேயோ இட்டு தே அதை போட்டால் கூட இட் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நவ் ஒன் திங் which we have to understand clearly from the whole thing is இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்றது என்ன பண்ணுது, ஒரு வேர்டு இன்னொரு வேர்டு கூட கம்பேர் பண்ணி அந்த கான்டெக்ஸ்ட்டை பில்ட் பண்ணுது. இதுதான் ஒரே ஒரு சிம்பிள் லைன். அப்போ இப்படி பண்ணும்போது நவ் ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் தட் ஹியூமன் பர்செப்ஷன் அண்ட் ஸ்லோலி மெஷின் பர்செப்ஷன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெர்முடேஷன் காம்பினேஷனில் பண்ணணும். மொத்தமாக ஒரு 100 வேர்டு இருந்ததுன்னா அப்போ எத்தனை கம்பேரிசன் எத்தனை கம்ப்யூட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சும்மா ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ட்ரைங் டு சி ஹவ் இட் ஒர்க்ஸ்னு பார்த்தா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்ததுக்கப்புறமா தான் இந்த கம்ப்யூட்டேஷன் பவர்லாம் பிச்சுக்கிச்சு. ஐ மீன் இஃப் யூ வுட் ஹவ் சீன் த ரீசன்ட் பேப்பர்ஸ் ஆர் ரீசன்ட் சும்மா ஜஸ்ட் ஸ்டோரிஸாக பார்த்தீங்கன்னாலே கம்ப்யூட்டேஷன் பவர்லாம் ஏன் அவ்வளோ ஹியூஜாக இருக்குது அப்படின்னா நாம் ஒரு சப்பையாக ஒரு லைனுக்கே அவ்வளோ நம்பர் ஆஃப் கம்பேரிசன் தேவைன்னா அப்போ நீங்கள் வந்து ஒரு 1 TB ஆர் ஹோல் வேர்ல்டோடைய டேட்டா வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ வேலை பண்ணணும், எவ்வளோ கம்ப்யூட்டேஷன் பவர் தேவை. ஸோ தட் இஸ் வை லைக் ஐ நோ திஸ் ஆல் திஸ் திங்ஸ் ஆர் லைக் ஹியூஜ் கம்ப்யூட்டேஷனல் டிமாண்டிங் ஒர்க். ஏன்னா இந்த வே இட் ஒர்க்ஸே ஃபார் எவ்ரி சிங்கிள் வேர்ட் இட் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல் கான்டெக்ஸ்ட் போய் வரும். இதில் நிறைய ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது விச் வில் சி. பட் ரைட் நோ ஆல் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் திஸ் இஸ் ஹவ் வை transformers are huge and transformer computation powers are huge and that's why it is also effective, right? Okay, so that is where I pass and then again question time, right? What is a GPT? So now transformers are paadrom the GPT ன்றோம்ல chat GPT. GPT னா என்ன? சூப்பர், நம்மள நிதிஷ் தான் ரொம்ப இதுவாக இருக்கும். வெரி குட். ஸோ இதில் ப்ரீ ட்ரெயின்டு அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஆர் ஜென்ரேட்டிவ்னா என்ன சொல்லுவோம்? ஜஸ்ட் ஒன் லைன் இஸ் எனஃப். சூப்பர். அயான் வந்துட்டியா? சூப்பர்ரா, வெரி குட், பக்கா. ஸோ நம்ம ஒரு மேக்ஸ் நம்ம ஒரு கோட் அடிச்சோம் என்ன பண்ணோம், அந்த கோலை போய் எல்லாம் செக் பண்ணிட்டு வருவோம்ல, அதுக்கு போயெல்லாம் முன்னாடியே எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரீ ட்ரெயின்டு. அண்ட் தென் ஜென்ரேட்டிவ் இஸ் தி கீவேர்ட் வேர் லைக் அந்த முன் பின் கிமு கிபி அப்படின்னுல ட்விஸ்ட்டு, அந்த கிரைஸ்ட்ன்றதுக்கு முன்னாடி அந்த கிரைஸ்ட் மாதிரி இந்த ஜென்ரேட்டிவ் தான் புது விஷயம். லைக் ஏடி மாதிரி. பிசின்றது என்னென்னா டிட்டர்மினிஸ்டிக் ஏன்னு சொல்லுவாங்க. அதாவது லைக் ஜஸ்ட் 5 years 6 years முன்னாடிலாம் நீங்கள் ஒரு பாட்டு கிட்ட பேசுனீங்கன்னா it will just talk with the keywords, it will not generate new stuff. But with the transformers, with all these relations it can understand in context, it can generate new words itself. So that's the point. Generative, pre-trained as you guys told, perfect. And the word already முன்னாடி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம் பாடி. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு குட்டி கொஸ்டின், இது யாராவது சொல்கிறீங்க பார்க்கலாம். இவ்வளோலாம் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இந்த மேத்தமெட்டிக்கலான கொஸ்டின் ஈவன் லைக் இனிஷியலாக நான் வந்து சாட் ஜிபிட்ட பேசும்போது சும்மா ஒரு 5 பேரை சொல்லிட்டு இல்லை 4வது பேரை சொல்லுன்னா சொல்லாது. அது ஐ ஜஸ்ட் கிவ் தெம் லைக் கௌஷிக், அயான், நிதிஷ், ஸ்ருதி, இவங்களாம் லைனாக நிற்கிறாங்க. இல்லை தேர்ட் பர்சன் யார் அப்படின்னு கேட்டால் இட் வில் நாட் நோ. ஒய்? ஏன் எல்எல்எம்க்கு இந்த சிம்பிள் மேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஐ திங்க் தே ஹேவ் இம்ப்ரூவ்ட் இட் லாட். பட் இப்போவே நான் சின்னதாக அதை கேட்கும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போனால் எங்கள் தலைவிட்டு தான் இருக்குது. But I think earlier world, if you really understand the basics of LLM, right, you can simply answer this question. ஏன்பா மேத்தமெட்டிக்ஸாக வந்து தடவிட்டுருக்கா LLM அப்படின்னு. ஏன்னா டக்குன்னு சொன்னீங்களா? இந்த பையன் என்னென்னோ சொல்கிறான் கௌஷிக்கு. நான் போய் கூகுளில் தான் சர்ச் பண்ண நினைக்கிறேன். மோரவேக்ஸ் ப்ராடக்ட்ஸ் நான் அப்புறமா போய் படிச்சுட்டு வரேன்டா. ஸோ சாண்டி எஸ் ஆல்மோஸ்ட் வேர். காவியா சப்பையாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இது லாங்குவேஜ் மாடலுங்க, இதுகிட்ட போய் மேக்ஸ் கேட்ட அப்படிங்க தெரியும். ஸோ அதான் ஒய் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரூல்ஸ் ஆஃப் மேத்ஸ். உலகத்தையே கற்றுக்குது, அப்போ மேக்ஸ் கற்றுக்காரா தெரியலையா அப்படின்னு.
So it's very simple, right? I think almost you guys told. If you understand the way LLM works, right? LLM is nothing but probability distribution of words தான். இந்த வேர்டுக்கு அப்புறம் அந்த வேர்டுன்ட்டு யாரோ ஒருத்தன் அந்த டோட்டல் ட்ரைனிங் இதில் 2+2 4 போட்டிருந்தானா அதுக்கும் தெரியும் 2+2 என்னன்னு கேட்டால் நெக்ஸ்ட் வேர்டு 4 தெரியுமே தவிர கம்ப்யூட் பண்ண தெரியாது அதுக்கு. ஸோ நான் புதுசாக ஒரு நம்பர் எங்கேயோ போடுறேன், அது ட்ரெயின் பண்ண டேட்டாலே இல்லை அப்படின்னா அது வரவே வர. ஏன்னா இட் இஸ் ஆல் இட் டஸ் இஸ் நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரெடிக்ஷன் தான் பண்ணுதில்ல அட் அ வெரி பேசிக், ரைட்? And then it tries to generate the words down. So it is not able to calculate things, right? So that is why it's mathematically LLM work ஆகாது. But they are trying to solve this right now. என்ன செய்கிறாங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா 2+2ன்றது அதுக்கு ஒரு இன்புட்டாக எடுத்துக்கும். அப்புறம் என்ன செய்யணும்னா இட் வில் கிரியேட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அ கால்குலேட்டர்னு இன்டர்னலாக ஒரு டூல் வச்சுருக்கும். நிறைய LLMஸ்னால் டூல்ஸ் உள்ளே வச்சுருக்கும், லைக் a calculator or something else. We will talk about tools later. And then it from the natural language it creates a parameter as input and then it pass எந்த டூலுக்கு அனுப்புவோம் யோசிக்கும். ஓகே இது மேத்தமெட்டிக் டூலாக கால்குலேட்டருக்கு அனுப்பிச்சு அனுப்பிச்சு அங்கேருந்து ஆன்சர் வாங்கி அனுப்பிச்சு. ஸோ தட் இஸ் ஹவு லைக் ரீசெண்ட் டேஸ் நிறைய LLM இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் டிபிக்கல் பேஸ் LLM cannot answer mathematical problems because காவியா சொன்ன மாதிரி அது லாங்குவேஜுங்க, அது லாங்குவேஜ் தான் தெரியும், அது மேக்ஸ் தான் தெரியாது. Classification algorithms used in language models. So classification algorithm, even I would say deterministic தான் இல்லையா? ஸோ நான் ஐ வில் ஜஸ்ட் கம் டு திஸ். நீ அப்படியே இந்த பாயிண்ட் வச்சுக்கோ. கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணால் ஆமாம், எஸ். சிம்பிள் ஆன்சர் இஸ் எஸ். அது எப்படி பண்ணுறான்றலாம் ஐ வில் ஜஸ்ட் கிவ் ஒரு பேசிக் இன்ட்ரோ, தென் வில் கோ டீப், ரைட்? ஸோ நவ் சிம்பிள் டேர்ம்ஸ் டு நோ. கடைசியாக டக்குன்னு வந்துடுமா? கான்டெக்ஸ்ட் தான் இப்போ இதுதான் இங்கே கீயாக இருக்கு எனக்கு. என்னென்னா எவ்வளோ பெருசாக நான் வந்து ஒரு LLM பேச முடியும். இப்போது வர இதெல்லாம் அப்படியே ஒரு யூடியூப் மூவி, ஒரு 1 hour மூவியே ஃபீட் பண்ணி அதுலேருந்து நான் டேட்டா கண்டுபிடிக்க முடியும் லெவலுக்கு வளர்ந்துச்சு LLMலாம். ஸோ கான்டெக்ஸ்ட் இஸ் த ஒன் ஹவு பிக் யுவர் இன்புட் டேட்டா கேன் பி. டெம்பரேச்சர் இஸ் சிம்பிள். அது ஏன் டெம்பரேச்சர் பேர் வச்சாங்கன்னு தெரியல. அது என்னென்னா வந்து உன்னோட LLM வந்து எவ்வளோ லூசுத்தனமாக இருக்கணுமா, அதாவது லூசுத்தனமாக க்ரியேட்டிவாக நான் என்னென்னோ கொடுப்பேன் ஆன்சரை, கண்டமேனி க்ரியேட்டிவாக நிறைய புது வேர்ட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுவேன் அன்ரிலேட்டட் டு யுவர் இன்புட்ஸ் மாதிரினா யுவர் டெம்பரேச்சர் வில் பி 1. பட் ரொம்ப ஸ்டிக் டு தி like very straightforward answers மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கோ அப்படின்னா your temperature will be 0. So these are temperature is a parameter to let your LLM know எவ்வளோ புதுசாக யோசிக்கிறியா இல்லை புதுசாலாம் யோசிக்காத, ரொம்ப புதுசாலாம் ஜென்ரேட் பண்ணாதப்பா, இருக்கிற ஆன்சர் மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதுக்கு டெம்பரேச்சர் வில் ஆல்வேஸ் புட் சம் ஆப்டிமல் நம்பர்னு வச்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வில் ஜஸ்ட் புட் 0.2 which means like you don't want to ஓவர் கிரியேட்டிவாலாம் தேவையில்ல, இருக்கிற ரியல் ஆன்சர் ஒழுங்காக கொடுப்பாங்க. வெயிட்ஸ் அண்ட் பயாசஸ் வந்து நம்ம ரொம்ப சப்பையாக புரிஞ்சுக்கணுன்னா அகைன் ஆஸ் ஐ செட் மாடல் வந்து ஒரு ஈக்குவேஷனாக நினச்சிக்கிட்டோன்னா AX + B அப்படின்னா அந்த மல்டிப்ளை பண்ணுறது இருக்குல்ல A, அந்த A தான் வெயிட்டு. இந்த ஆட் பண்ணுறோம்ல B அதான் பயாஸ், அவ்வளோதான். ஸோ ஒரு நியூரல் நெட்ஒர்க்கில் ஒரு நியூரானும் ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அந்த ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அந்த வெயிட்ஸ் அண்ட் பயாசஸ் இருக்கும். ஸோ வென் யூ சே LLM has 160 billion parameter, 1 trillion parameter, whatever, right? அந்த parameters are nothing but weights and biases தான். அந்த parameters are nothing but அந்த நியூரல் நெட்ஒர்க்கில் இருக்க ஒரு நியூரானில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாக்குள்ளே இருக்கிற ஒரு வேரியபிள்னு வச்சுக்கோமே சப்பையா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டோக்கன் இப்போ தான் நம்ம பார்த்தோம், நம்ம வேர்டு எந்த அளவுக்கு பிரிக்கிறோம். இந்த டோக்கன் எங்கே ட்ரிக்கியாக போகும்னா, ஏன் வந்து ஏர்லியர் பேஸ் LLMஸ்லாம் வந்து தமிழில் பேசினா அதுக்கு புரியாதுன்னா, தமிழில் இருக்கிறத டோக்கனாக கன்வெர்ட் பண்ணும்போது அதுக்கு தெரியாது. ஏன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸை டோக்கனாக கன்வெர்ட் பண்ண தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இனிஷியலாக. அதனால் தமிழில் பிரிக்கும் போது தெரியாது. அப்புறமா இப்போ ரீசெண்ட் டேஸில் அதையும் ட்ரெயின்ட் இட். ஸோ டோக்கன் இஸ் ஹவு டு யூ ஃபஸ்ட் ஸ்ப்ளிட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் வேர்ட்ஸ் அண்ட் ப்ராம்ப்ட் ஆஸ் யூஷுவல் என்னடா கேள்வி கேட்குறோம் அப்படின்றது. சரியா? ஸோ LLM டேர்ம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போது LLMs எவ்ரிவேர் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றது ஹை லெவல் அகைன் ஒரு லுக் பார்க்கலாம். அகைன் ஐ குட் சே மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் நோ இட், பட் ஐ வில் ஜஸ்ட் கிவ் அ குவிக் ஓவர் யூ ஹியர். ஸோ ஓப்பன் ஏம் மாடல்ஸ்லாம் தெரியும், பட் ஓப்பன் சோர்ஸ் ஃபேஸ்புக் என்றைக்கு ஆரம்பித்தானோ அதுலேருந்து அது செம்ம பாப்புலர் ஆகிடுச்சு. இப்போ லாமா 3 வந்திருக்கு. மிஸ்ட்ரல் வாஸ் ஆல்சோ ரூலிங் த வேர்ல்ட். ஸோ யூ கேன் செக் ஆல் திஸ் ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் இன் யுவர் ஹக்கிங் ஃபேஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். இஃப் யூ ஆர் கம்மிங் இன் டு LLM வேர்ல்டுனா மொதல் வேலையாக இந்த ஹக்கிங் ஃபேஸ்னு ஒரு சைட் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தேர் யூ கெட் அ ஃபேர் ஐடியா. அதில் இந்த எல்லா மாடல்ஸும் எப்படி ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் யூ கேன் யூஸ் த மாடல்ஸ், எல்லாமே யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் கை ஹக்கிங் ஃபேஸ் இடத்துல. ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று த ஆக்சுவல் மாடல்ஸ் இட் செல்ஃப். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் லாமா 3 அப்படின்னு எடுத்தோம்னா அந்த மாடலோட சைஸ் வந்து ஒரு பேசிக் சின்ன மாடல் சைஸ் வந்து ஒரு 3 GB இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4 GB. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த 4 GB மாடலை இங்கே ஹோஸ்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணோம்ல. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் எழுதுறீங்க,
இந்த அப்ளிகேஷன் சர்வர் எழுதிங்கன்னா சர்வருக்கு ஏபிஐ மாதிரி ஹிட் பண்ணலாம் எடுப்போம்ல, அவ்வளோ பெரிய மாடல் எங்கடா ஹோஸ்ட் பண்ணுற, லேப்டாப்லாம் ஓப்பன் பண்ணால் கிராஷ் ஆகிடும், ஜிபியூலாம் இல்லைனா. ஸோ அந்த ஹோஸ்டிங்கும் தீஸ் கைஸ் ஆர் ப்ரொவைடிங். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் போத் தி மாடல்ஸ் அண்ட் வேர் இட் இஸ் ஹோஸ்டட். அதுலேயும் 2 வகை இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களோட ஓன் இதில் பண்ண வேணாம், இதெல்லாம் நம்ம ஓன் லேப்டாப்லேயே பண்ணிக்கலாம். சின்ன சின்ன மாடல்ஸ்லாம் நம்ம லேப்டாப்லேயே ரன் பண்ணுறதுக்கு ஓலாமான்னு ஒன்று இருக்குது. ஐ வில் மேபி இஃப் வி கெட் டைம் வி எக்ஸ்பேண்ட் செகண்ட் செஷன் அப்புறமா வைக்கலாம் ஆஃப்டர் யுவர் எக்ஸாம்ஸ். அதில் இது எல்லாமே வி கேன் ரன் அண்ட் வாக் த்ரூ. அண்ட் திஸ் கை இஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த கிராக்ன்ற ஹக்கிங் ஃபேஸ்ன்ற கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், பட் கிராக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், கிராக்கோட ப்ளே கிரவுண்ட். அண்ட் இட் இஸ் கிவிங் யூ ஒரு பேசிக், இது வந்து ஃப்ரீயாகவும் தரானு. அண்ட் தீஸ் கைஸ் கிளைம் திஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஸோ ஃபார், அட்லீஸ்ட் ஆஸ் ஆஃப் லாஸ்ட் வீக் நான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லா ஏபி எல்எல்எம்ஸுமே எப்படி இருந்தாலும் அந்த இன்ஃபரன்ஸ் டைம் சொல்லுவோம், ஏபிஐ ஹிட் பண்ணி நமக்கு ஆன்சர் வருதுல, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆப்வியஸ்லி இட் ஹேஸ் டு கோ த்ரூ மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் நியூரான் நெட்வொர்க்ஸ் blah 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 இருக்குல்ல. கிராக்கில் என்னவோ பண்ணிட்டானுங்க, அதுக்கு அவனுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. யூ கேன் கோ அண்ட் சி தே கிரியேட்டட் நியூ யூனிட் ஆஃப் ஹார்ட்வேர் இட் செல்ஃப் அப்படிலாம் பில்டப் பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ ஸ்பீடாக ரெஃபரன்ஸ் இன்ஃபர் பண்ணி நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த கிராக்கில் இந்த ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் தான் ஹோஸ்ட் ஆகிருக்கும், பட் யூ கேன் யூஸ் இட்ஸ் ஏபிஐ டு டெவலப் அப்ளிகேஷன்ஸ், ரைட்? ஸோ எல்எல்எம்ஸில் ஐ வுட் லைக், உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம், கிராக் கூட தெரிஞ்சிருக்கலாம், பட் ஐ வுட் லைக் யூ கைஸ் டு சி கிராக் அண்ட் தென் ஹக்கிங் ஃபேஸ் ஓலாமா ஃபார் லோக்கல். இது இந்த ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ்லாம் நீங்கள் போனீங்கனாலே தெரியும். இதில் ஒரு வாரமும் எவனா ஒருத்தர் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்றைக்கு கோட் அடிக்கணும், அப்போ என்ன மாடல் டாப்பில் இருக்குன்னு பார்த்துட்டு அது யூ கேன் ஸ்டார்ட் டு யூஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ நம்ம ஒரு மாதிரி எல்எல்எம் தான் தெரிஞ்சது. இப்போ நீங்கள் கோட் அடிக்க போகிறோம், ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறடா அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் குயிக்லி ஆஸ்க் திஸ், ரைட்? ஸோ விச் ஒன் யூ யூஸ் இட்? தேங்க்ஸ் நிதிஷ். எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் நான் சைடில் ஒரு கோ பைலட்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் செஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசலாம் நிதிஷ். ஸோ விச் ஏ யூஸ் த மோஸ்ட்? டக்குன்னு இல்லை நிறைய இருக்குது, கொச்சமச்சான்ட்டு. சாட் ஜிபிடி பை டிஃபால்ட், அது அப்புறம் வேறு என்ன இருக்குது? பிங்கு, காவியா, வெரி குட். ஜெமினி நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்களா? பரவாயில்லையே, ஜெமினி நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த ஓ மாடல் வந்தது அப்புறமா சாட் ஜிபிடி இன்னும் சூப்பராக இருக்குது. ஐ அகைன் ஸ்விட்ச் பேக் டு சாட் ஜிபிடி ஆஃப்டர் திஸ் வீக். ஆனால் தெர் ஆர் மல்டிபிள் அதர் திங்ஸ். பெர்ப்ளெக்சிட்டின்னு ஒன்று இருக்கான். இவன் இஃப் யூ கைஸ் டோன்ட் நோ கிவ் இட் ட்ரை, ஹோமிஸ் சொல்லிட்டு டக்குன்னு அவன் அழகாக வந்து 2 விஷயத்தை கம்பைன் பண்ணி தரான். ஸோ ட்ரை திஸ் பெர்ப்ளெக்சிட்டி. ஸோ ஸ்லோலி லைக் தீஸ் ஆர் த திங்ஸ் விச் வி யூஸ் ஆஸ் அ யூசர், எண்ட் யூஸராக நம்ம யூஸ் பண்ணுறது. அப்படியே பொறுமையாக வந்து அந்த எண்ட் யூஸராக யூஸ் பண்ணும்போது இந்த வேர்டு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல் ஐ வில் ஆட் அ பிட் இஸ் ஜஸ்ட் கோ சர்ச் ஃபார் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ்னு பாருங்கள். பேசிக்கலி இப்போ உலகமே எனக்கு எப்படி ஆக போகுது நான் நினைக்கிறேன்னா வந்து ஹவு டு யூ டாக் டு ஏஐ. பேசிக்கலி நமக்கு வந்து ஆல்ரெடி பக்கத்தில் இருக்கிற பசங்கிட்ட பேசவே சரியாக வரமாட்டேங்குது, இல்லை ஒரு பொண்ணுகிட்ட ஃப்ளட் பண்ணவும் வரமாட்டேங்குது. அப்படின்ற மக்கள்லாம் பரவாயில்ல கம்ப்யூட்டர்கிட்டே பேச கற்றுப்போம் அப்படின்னு சொல்லி கூட போய் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் கற்றுக்குங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆர் வெரி ஈஸி, சப்பையாக தான் இருக்கும். அண்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இஸ் சம்திங் விச் ஐ திங்க் வில் ஹாவ் அ குட் ப்ராமிஸ் இன் த ஃபியூச்சர் நினைக்கிறேன். ஒரு அதுவே ஒரு ரோலாக மாறி ஒரு ஜாபாக மாறினாலும் சூப்பராக தான் இருக்கும். நான் அப்போ கூட நீ பேச மாட்டேடா கௌஷிக், அப்போ கூட ஏன் பேசிக்கிட்டு நான் பேச மாட்டேன் அப்படின்னு விட்டுருவேன். ஸோ தட் இஸ் ஹவு த வேர்ல்டு வில் கோ. பட் ஆனால் ஃபண்டமெண்டலாக நீங்கள் சுற்றி இருக்க எல்லாத்துக்கூடையுமே நீங்கள் பேசி தான் ஆகணும். உங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட பேசுவீங்கன்றதை தாண்டி இனிமேல் வந்து மொபைல்கிட்ட பேசலாம் தாண்டி இந்த டிவிக்கு எல்லாத்துலேயும் இனிமேல் காயமே பேச தான் போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இஸ் சம்திங் விச் இஸ் கெட்டிங் லாட்ஸ் ஆஃப் ட்ராக்ஷன். குயிக் கொஸ்டின் அகைன், இந்த இடத்துல என்ன வேர்டு மிஸ் பண்ணிட்டேன்? யார் அவ்வளோ ஃபாஸ்ட்டு மாடல் மைண்டுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னு பார்ப்போம். டு ஸ்கேன் அண்ட் ஃபிகர் அவுட் விச் லெட்டர் ஐ மிஸ்ட். இந்த சைடில் வந்து இங்கே இருக்கிற லெட்டர் எல்லாத்தையும் இங்கே ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு லெட்டருக்கும் ஒரு வேர்டு போட்டாச்சு. ஒரே ஒரு வேர்டு மட்டும் மிஸ் பண்ணேன், ஒரு லெட்டர் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. சாரி ஸ்ருதி சூப்பர். ஓ, ஸோ ஓ அப்படின்னா ஓ மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஓ மீன்ஸ் அப்ஜெக்டிவ். ஸோ அதுக்கு நம்ம ஒரு அப்ஜெக்டிவ் சொல்லிவிடுவோம். நீங்கள் எந்த அளவுக்கு அதை சொல்லி புரிய வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அது பெட்டராக ஆன்சர் பண்ணுன்றது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், நத்திங் மச், ரைட்? ஸோ எல்எல்எம்ஸ் இப்போ நீங்கள் பேசுகிறத தாண்டி சேட் பண்ணுறத தாண்டி திஸ் இஸ் த ஆன்சர் டு யுவர் கொஷின். ஒரு எல்எல்எம்ஸை இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு கிளாஸிஃபிகேஷன் யூஸ் பண்ணலாம், கொஷின் ஆன்சரிங், ட்ரான்ஸ்லேஷன், ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்குது. இந்த ஹோல் ஸ்டஃப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும்னா
ஐ ஜஸ்ட் காட் திஸ் ஹோல் டெக்ஸ்ட் ஃப்ரம் ஹக்கிங் ஃபேஸ். ஹக்கிங் ஃபேஸில் போனீங்கன்னா ஒரு மாடலுக்கு ஒரு டைப் ஆஃப் டாஸ்க்குக்கும் ஹவு டு யூஸ் தட் மாடல்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட அழகாக தெளிவாக இருக்கும். ஸோ சின்ஸ் இட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன், ஐ ஜஸ்ட் கிவிங் யூ பேசிக் ஐடியா, இவ்வளோ வேலைடா இருக்கு பண்ணலாம்டா அப்படின்ட்டு. ஓகேவா? இது வந்து ஹக்கிங் ஃபேஸில் போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சு. நெக்ஸ்ட்டு ப்ளே கிரவுண்ட். ஸோ அகைன் ஆஸ் அ டெவலப்பர், இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நார்மலாக ChatGPT ஓப்பன் பண்ணி ஆஸ் அ யூஸராக யூஸ் பண்ணீங்க. டெவலப்பராக நான் எங்கேயாச்சும் போய் ஸ்டார்ட் பண்ணணும்ல, எங்கே போய் நான் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா there are few playgrounds which is really interesting. அது OpenAI playground தான் ஸ்டார்ட் பண்ணலாம் மோஸ்ட்லி. இஃப் யூ கைஸ் ரியலி வாண்டட் டு டூ, பட் எனக்கு அதில் காசுலாம் கொடுத்து பண்ண முடியாதுப்பா, பட் ஐ ஹேவ் அன் ஐடியா, வில் டூ சம்திங் அப்படின்னா லெட் மீ நோ, ஐ ஹேவ் சம் அக்கௌண்ட், ஐ கேன் ஷேர் யூ ஆல்சோ. பட் ஆனால் நீங்கள் ரியலாக இன்ட்ரெஸ்ட்டாக யூஸ் பண்ணால் ஐ எம் ஓகே டு ஸ்பெண்ட் மணி, ரைட்? ஸோ இது வந்து ப்ளே கிரவுண்ட் கொடுத்துருக்கான் platform.openAIல. இதில் வந்து யூ கேன் ஈவன் கம்பேர். ஸோ இதில் நான் எப்போவுமே வந்து திருக்குறள்ஸ் தான் கம்பேர் பண்ணுறேன். டெல் மீ 30th திருக்குறள் தமிழில் ஏதாவது சொல்லுது, தமிழில் வந்து அந்த 30வதுன்ற வேர்டெலாம் கண்டுபிடிக்குதா, இது மாஸ்க் காட்டிடுச்சா, இனி எவ்வளோவா என்ன குரல்னு சொல்லிச்சா. இப்போ ChatGPT வந்து எங்கேயாச்சும் சம்மந்தமே இல்லாமல் தான் சொல்கிறேன். இது செம்ம மேட்ரு என்னன்னா, இப்படி ஒரு திருக்குறளே கிடையாது, அவனாக கண்டுபிடிச்சி புதுசாக ஒரு திருக்குறளையே கண்டுபிடிச்சி எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் வேர் இட் இஸ் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங். இல்லை இவனுங்க இப்போது இந்த ஹலுசினேஷன் சொல்கிறோம்ல, அதோட சாம்பிள் தான். அதுவும் அதுக்கு ஆன்சர்லாம் வர, அதோட எக்ஸ்பிளேஷன்லாம் வர கொடு. செல்ஃப் எஸ்டீம் ஷால் ரைஸ் பை சப்டிங் தி சென்சஸ் அப்படின்னு. அப்படின்னா அது திருக்குறளே கிடையாது. பட் தி லேட்டஸ்ட் மாடல் தே ஹவ் இம்ப்ரூவ்ட் இட் டு ஜஸ்ட் ஷோகேஸ் திஸ், ரைட்? ஐ ஷோட் திஸ் எக்ஸாம்பிள். அண்ட் இன் திஸ் பிளே கிரவுண்ட் தெர் ஆர் மல்டிபிள் வேஸ் யூ கேன் ஒர்க் வித் திஸ். அதுக்கான கோடு கீடு எல்லாத்தையும் அவனே சைடில் கொடுத்துருவானுங்க. இதை பண்ண ஒரு அசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணலாம். அண்ட் தென் லைக் வில் கோ டு ஃபைன் டியூனிங் லேட்டர். இதெல்லாம் இருக்குது இல்லை. ஓகே, சிமிலர்லி யூ ஹேவ் ஹக்கிங் சாட். இஃப் சம் ஆஃப் யூ கைஸ் இட் இஸ் லைக் யூஸராகவும் யூஸ் பண்ணலாம், ஆர் யுவர் நீங்களே வந்து ஒரு கோட் அடிக்கிற ஆளாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இது செம்மையாக இருக்குல்ல. ஏன்னா வந்து ChatGPTயில் நிறைய காசுலாம் தரணும்ல, இது எல்லாமே ஓசிலே வச்சுருக்காங்க. ஸோ இதில் யூ கேன் லைக் ஆல் ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் விச் வி ஜஸ்ட் சா. அந்த ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸை வச்சுக்கிட்டு, சே ஃபார் எக்ஸாம்பிள் இதான் தான் ஓப்பன் சோர்ஸ் மாடல். ஹக்கிங் ஃபேஸில் இருக்கிற ஹோஸ்டட் மாடல்ஸ் இதெல்லாம். ஸோ நம்ம அன்றைக்கி பார்த்தோம்ல மாடல்ஸ் அண்ட் ஹோஸ்டிங். இல்லை இவனே நம்ம ஓப்பன் மாடலாம் ஹோஸ்ட்டும் பண்ணியிருக்கான். இதை பேஸ் பண்ணி சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாமே இப்போ கொடூரமான அசிஸ்டன்ட்லாம் இருக்கும். ஐ ரியலி கெட் ரெடி ஃபார் இன்சல்ட்னு போட்டால் நம்ம கழுவி ஊற்றுன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் டீசென்ட் சாக்லேட் பாய் பார்ப்போமா? சாக்லேட் பாய், இந்த சாக்லேட் பாய்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ சேட்லாம் மனப்பொருள் இல்லை, டோன்ட் வரி. ஆனால் வந்து அதை எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆல் டே டூ இஸ் ஒரு மாடலை சூஸ் பண்ணிட்டானுங்க. அந்த மாடலை இந்த மாதிரி வந்து அப்படியே பெருசாக வந்து ஒரு போட்டு வச்சுருக்கான். ஓகே, ஸோ ஒரு ப்ராம்ப்டை மட்டுமே கொடுத்து தே கேன் கிரியேட். சிமிலர்லி கிராக்குன்னு ஒரு. ஸோ at the very minimum as a developer, if you want to create a personalized bot அப்படின்னா all you need to do is இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை ரெடி பண்ணிட்டாலே போதும். அதுக்கு இந்த மாதிரி அது ஒரு பப்ளிக் யூஆர்எல் கொடுத்துரும், அதை அப்படியே ஷேர் பண்ணிட்டாலே போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்காக ஒரு இது வேணும், ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னா அதுக்கு அழகாக அந்த ப்ராம்ப்ட்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு அசிஸ்டண்ட்டே கொடுத்துரும். அது ரியலாக ஒர்க்டு. ஐ கிரியேட்டட் சம்திங் அண்ட் தென் இட் ரியலி ஒர்க் அண்ட் தென் யூ கேன் அட்லீஸ்ட் ஒர்க் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் திஸ். இதில் நிறைய உங்கள் கிரியேட்டிவிட்டி தான், தப்பு நிறைய கிரியேட் பண்ணி பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ கோட் ரைட்டர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் ஐம் ஜஸ்ட் running a bit faster because I don't want to spend more time in many things, right? Contracts already. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ளே கிரவுண்ட் கொடுத்துருக்கான், வேர் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் அட்லீஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதா, அதுக்கப்புறம் பொறுமையாக வில் கெட் இன் டு கோடிங், ரைட்? சூப்பர். இப்போ நம்ம இது வரைக்கும் டெவலப்பராக ப்ளே பண்ணுற லெவலுக்கு பார்த்தோம். இப்போ கோட் அடிக்கிற லெவலுக்கு இறங்கினா நான் என்னென்னா கோட் அடிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்துக்குள்ளே வரும். திஸ் இஸ் அவர் லாஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் செக்ஷன், ரைட்? RAG ஃபைன் டியூனிங் ஏஜென்ட்ஸ். LLMs ஃபார் டெவ்ஸில் இதுதான் மேஜராக நம்ம மோஸ்ட்லி பண்ணோம். கோட் அடிச்சு என்னடா செய்வோம்னு கேட்டால் எவ்வளோ தான் செய்வோம். அதில் RAGனா என்ன தப்புன்னு சொல்கிறேன்ப்பா மக்கள், நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய இருக்கீங்களா? சூப்பர். ஸோ ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன். ஸோ இந்த ஆக்மெண்ட் அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஆக்மெண்ட் ரியாலிட்டி ஏஆர்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆக்மெண்ட்னா என்ன, ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே ஒரு லேயரில் நான் போட்டு என்னோட இது தரேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ RAG அப்படின்னா என்னென்னா, சிம்பிள் எக்ஸாம்பிள் இஸ்
இப்போ என் பையன் வந்து என்கிட்ட வந்து 9th படிக்கிறான், வந்து சயின்ஸ் ஏதாவது சொல்லித்தாங்க அப்படின்னா, ஐ டோன்ட் நோ த ஹோல் புக், எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் கேட்ட அந்த ஒரு சப்ஜெக்டில் எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கும், ஜென்ரலாக நான் படித்த நாலேஜ் இருக்கும்ல, அந்த சப்ஜெக்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அவன் மெட்டீரியல்ஸை பற்றி ஏதோ சொல்கிறான்னா அந்த மெட்டீரியல் அந்த நான் 10 லைனை மட்டும் புரிஞ்சுட்டு அதில் எக்ஸ்பிளைனிங். ஸோ ரிட்ரீவல் ஆகுமெண்ட் ஜென்ரேஷன் என்னன்னா, ஆல் வி டூ இஸ், இப்போ என் பையன் வந்து அந்த ஒரு சப்ஜெக்ட் கேட்குறான்ல, அந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் இந்த ரிட்ரீவர் போய் எடுத்துகிட்டு வரும் பேஸ்ட் ஆன் த கொஸ்டின். அந்த சப்ஜெக்டை இந்த பெரிய எழலாம், இந்த இடத்துல நான் தான் அந்த எழலாம் என்கிட்ட கொடுத்து, எனக்கு ஆல்ரெடியே ஜென்ரலாக சயின்ஸை பற்றி ஒரு ஐடியா இருக்குது, அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு கண்டென்ட்டை மட்டும் கொடுத்து ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹிம் இன் அ பெட்டர் வே. அந்த புக்கில் இருக்கிறத விட என்னோட நாலேஜும் சேர்த்து கொஞ்சம் நல்லா அழகாக வேர்டெலாம் போட்டு எக்ஸாம்பிள்லாம் சொல்லி நல்லா பெட்டராக சொல்லுவோம்ல. ஸோ திஸ் இஸ் ஹவு இன் ஜென்ரல் அ ரேக் ஒர்க்ஸ். அவ்வளோதான். ஃபைன் டியூனிங்னா என்னென்னா, ஆல்ரெடி அந்த புக்கு ஃபுல்லாக டீச்சர்ஸ் படித்து வச்சுருப்பாங்க, வருஷமாக அதான் சொல்லி தந்துட்டுருக்காங்க, படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஃபுல் புக்குமே தெரியும். அப்படின்னா நான் அவங்களுக்கு நார்மலாக ஒரு இங்கிலீஷ் பற்றி தெரியும், நார்மல் நாலேஜ் இருக்குது, அதை தாண்டி உங்களுக்கு சொல்லித்தர அந்த சப்ஜெக்டில் அந்த ஸ்பெசிஃபிக் புக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு இப்போ தான் கற்றுருந்துருப்பாங்க. லாஸ்ட் டைம் மேபி புது புக்ஸ் வந்ததுன்னா அந்த ஒரு மாதம் வந்து அவங்க உட்காந்து அந்த ஃபுல் புக்கும் கற்றுப்பாங்க இல்லையா. தட் இஸ் கால் ஃபைன் டியூனிங். அண்ட் தே வில் நாட் நோ பார்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ், மொத்தமாக அவங்களுக்கு தெரியும், எல்லாரும் சொல்லி தருவாங்க. சரி, ஃபைன் டியூனிங் ஓகே. ஃபைன் டியூனிங் என்ன பண்ணுறோம், பேஸ் மாடலில் இந்த புதுசாக வரக்கூடிய அந்த நாலேஜை சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரு நியூ மாடலே க்ரியேட் பண்ணிவிடும். ரேகில் பழைய மாடல் தான் இருக்கும், எப்போ தேவையோ அந்த கான்டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்து போய் கொடுத்து ஆன்சர் வாங்கிப்போம். தட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். பேரண்ட்ஸு டீச்சர்ஸ், பேரண்ட்ஸுக்கும் ஒரு டீச்சர்லாம் கிடையாது, வேறு ஏதோ வேலை பார்த்துருக்கோம், இந்த வேலைக்காக லைட்டாக வந்துட்டு போவோம். டீச்சர்னால் அதுக்காகவே டியூனே பண்ணிவிட்டோம் ஆல்ரெடி இல்லையா. இப்போ ஏஜென்ட்ஸ், இதே எக்ஸாம்பிள் ஏஜென்ட்ஸ் யாராவது என்னன்னு சொல்ல முடியுமா? ஏஜென்ட்ஸ் தான் இப்போ நெக்ஸ்ட்டு உலகமே அதுதான் வச்சுக்கோங்களேன். இப்போ ரேகு ஃபைன் டியூனிங்லாம் தாண்டி ஏஜென்ட்ஸ் தான் இப்போது புதுசாக வரக்கூடிய, இப்போ நீங்கள் கோட் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா புதுசாக வர எல்லா ஃப்ரேம் ஒர்க்ஸுமே இந்த ஆர் சப்போர்ட்டிங் ஏஜென்ட்ஸ். ஏஜென்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போது உங்கள் ஸ்டூடெண்ட் பதில் இன்னொரு ஸ்டூடெண்ட்டே வருது, அவனே எல்லா வேலையும் பண்ணுறான், அவனுக்கு ஒரு வேலையுமே கிடையாது. இந்த ஹெல்ப்லாம் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வீட்டு வேலைலாம் பார்க்கணும், வீட்டோட பில்லாம் கட்டணும்னா there will be an agent. I will not even go and tell him like இதை செய்ய அதை செய்ய தனித்தனியாக சொல்ல மாட்டேன். இட் இஸ் அன் ஏஜென்ட். இந்த வேலைக்கும் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ என் வேலையை நானே அங்கே இருக்க தேவையில்லை, அதுவே எல்லா வேலையும் பண்ணுவேன். ஸோ தட் இஸ் வேர் த வேர்ல்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ். ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் இதில் நீங்கள் கேட்க ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்குது. பட் தெர் ஆர் ஸோ மெனி monotonous work that can be automated, or there are so many work that needs multiple steps to do it, ரைட்? அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, கேட்குறேன், அது ஒரு ஆன்சர் சொல்லுது, அப்புறம் அதுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டி கேட்குறேன், வருது. ஸோ இந்த மல்டி ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த ஏஜென்ட்ஸ் வச்சு சால்வ் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் தி கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏஜென்ட்ஸ் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அந்த டெவின் ஒருத்தவங்க அந்த கோடிங் அசிஸ்டன்ட் தான் இப்போ இருக்குது. கோடிங் அசிஸ்டன்ட்லாம் இந்த ஃபைன் டியூனிங் ரேக் மாதிரி. பட் ஆனால் கிவன் எனக்கு ஒரு லாகின் அப்ளிகேஷன் ரியாக்டில் வேணும், ஃப்ளட்டரில் வேணும்னா, அது ஆட்டோமேட்டிக்காக மொத்த கோடையும் ஜென்ரேட் பண்ணி டிப்ளாய்லாம் பண்ணி இந்தாப்பா யூஆர்எல் அப்படின்னு கொடுத்துச்சுன்னா அவன் தான் ஏஜென்ட். Crew-A is one such guy which is already there. அவனும் வந்து ஓப்பன் சோர்ஸாக இல்லைன்னு தெரில, என்னோட சிஸ்டமை மட்டும் Crew-A வந்து ஓப்பன் ஆகலை. பட் there are other guys also, like every frameworks are giving tools to develop agents. Crew-A is already hosted one. It is, I heard like it is faster and it is one of the best thing to build agents, right? So agents in the moon the main matter. And then fine tuning la I will just ரெண்டு முக்கியமான விஷயத்தை ஃபைன் டியூன் தேவைப்படுது. ஒன் ஆஃப் த திங் விச் வி ஜஸ்ட் ஸ்போக், மோர் ப்ரிசிஷன் வேணும், என்னோடய டேட்டா தாண்டி என்னோடய பர்சனல் நாலேஜெலாம் தெரியணும் அப்படின்னா பண்ணுவோம். இல்லை இங்கே இது ஒன்று இருக்குது, அன்ஸ்லாத்னு ஒன்று இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை, ஆர் அட்லீஸ்ட் ரீட் த்ரூ இட் டு நோ வாட் இஸ் ஃபைன் டியூன். அதில் நிறைய கூகுள் நோட் புக்ஸ் ஆல்சோ தேர், அண்ட் திஸ் கை இஸ் அ ஹோஸ்டட் ஒன். யூ கேன் ட்ரை அதர் வேஸ் டு ஃபைன் டியூன் இட், பட் ஃபைன் டியூனிங் ஐ வுட் நாட் recommend to get started. You can get started with RAG first, because fine tuning needs lots of computation sources. And fine tuning ஆனால் எங்கே ரொம்ப தேவைப்படுதுன்னா, நியூ லாங்குவேஜஸ். இப்போ தமிழ் ஃபஸ்ட்டு லாமா பண்ணுற இவரோட புக்கெலாம், ஐ மீன் இவரோட ரிசர்ச் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, he would have taken the base model of llama 2 I guess, அதுக்கு மேலே தமிழ் லாங்குவேஜை மேலே ஃபைன் டியூன் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி இடத்துலாம் ஃபைன் டியூன், அந்த ரிசர்ச் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அபியோட வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் வச்சிருப்பாரு, அதை நீங்கள் பார்த்தாலும் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். பட் இட்ஸ் ஹியூஜ், இஃப் யூ ஹேவ் பேஷன்ஸ் அண்ட் டைம் டு லேர்ன், யூ கேன் லேர்ன். ஸோ ஏஜென்ட்ஸ், ரைட்? ஸோ ஏஜென்ட்ஸோட ஃபண்டமெண்டல் மேலே இப்போ டீனான்ற ஏஜென்ட்டாக இருக்காங்க. அவங்க என்னென்னா,
அவங்களோட டாஸ்க்கு முன்னாடியே கொடுத்தாச்சு, ஒவ்வொரு டைம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு முடியாது அவங்களுக்கு இல்லையா. ஆனால் பட் ஷீ இஸ் இன்டு அ டாஸ்க் ஆல்ரெடி ஆன் ஹர் ஓன். அது எப்படி பண்ணுவாங்கன்னா, given ஒரு ஹை லெவல் டாஸ்க், they will break down this complex question to smaller ones. Say for example, என் வீட்டு பில்லாம் கட்டுப்பா அப்படின்னா அது வந்து என்னென்ன பில்லாம் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சிடும். ஃபார் ஈச் பில் யூ ஹேவ் டு இன்ட்ராக்ட் வித் டிஃப்ரெண்ட் ஏபிஐஸ். மேபி ஒரு எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு ஏபிஐ, இதுக்கு ஒரு ஏபிஐ ஹிட் பண்ண வேண்டியிருக்கலாம். அப்போ அது என்னென்ன டூல்ஸ் நான் எந்தெந்த பில்லுக்கு ஹிட் பண்ணுன்றது தெரிஞ்சுக்கும். அண்ட் ஆல்சோ பிளானிங், எந்தெந்த டேட்டில் எதுக்கு நான் பே பண்ணணும்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு மாடியூலில் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி பண்ணுறது தான் ஏஜென்ட். ஆல்ரெடி தேர் ஆர் ஃபியூ ஏஜென்ட்ஸ் தட் இஸ் கமிங் அப். ஆஸ் இஸ் நோ, லைக் சம் ஏஜென்ட்ஸ் உங்கள் ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணிடுச்சுன்னா எப்படி இருக்கும். அதே மாதிரி எனக்கு அட்லீஸ்ட் பில்லு பே பண்ணுற ஏஜென்ட், வீட்டு வேலை பார்த்துற ஏஜென்ட்லாம் இருந்தால் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி தான் ரைட்டா. டீனா வந்து பக்கா எக்ஸாம்பிள் நினைக்கிறது. அழகாக வீட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்காங்க, ஆனால் அவங்க ஒரு ஏஜென்ட்டாக இருக்காங்க. சூப்பர். ஸோ லாஸ்ட் செக்ஷன் வந்தாச்சு. அண்ட் ஆல் ஐ வாண்ட் யூ guys to know is the frameworks behind it. If you are just getting into doing the code, LangChain is one of the famous framework. இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. other frameworks also there, but LangChain வந்து ரொம்ப ஜென்ரல் பர்பஸாக இருக்கான், எல்லா வேலையும் அவன் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா வந்து இதில் பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இஃப் ஜஸ்ட் டேக் LangChain ரைட், ஸ்டார்டிங் வித் இட் சப்போர்ட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் LLMs. எதுக்கு நம்ம இந்த ஃப்ரேம்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா, டு பில்ட் அ ரேக் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஃபைன் டியூன் பண்ணுற மாதிரி, இல்லை ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ நம்ம பேசுகிற யூஸ் கேஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஆல் ஐ வுட் எக்ஸ்பெக்ட் யூ இஸ், சும்மா வாங்க, இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். நான் இன்டர்நெட் கிளிக் பண்ணாமல் கைடை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தா வந்து எனக்கு வந்து டெம்ப்ளேட்ஸே இருக்கும். இந்த டெம்ப்ளேட்ஸில் பார்த்தா ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனே இருக்கும். ஆல் யூ நீட் டு ஜஸ்ட் கிளிக் அண்ட் டூ ரன் அப்படின்னா ஃபுல்லாக ரன்னே ஆகி முடிஞ்சிடும் ரைட்டா. ஸோ agents, chains and more. I would like to just show an example. சரி, நம்ம அது கொஞ்சம் போனால் கொஞ்சம் டீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வில் ஜஸ்ட் ஸ்டாப் வித் வெரி ஹை லெவல் ஸ்டஃப் ரைட். அந்த இன்டெகிரேஷன்லேயே ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ LLMs இன்டெகிரேஷன் இருக்கும். அண்ட் தென் லைக் இஃப் யூ சே, நம்ம எம்படிங் பார்த்தோம்ல, அந்த எம்படிங் ஒரு வேர்டை கொடுத்தா அதுக்கு நம்பர் கொடுக்கும். அதுவே இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது விச் கேன் ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் ரைட். தென் டாக்குமெண்ட் லோடர்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட இருக்க ப்ரைவேட் நாலேஜ் எல்லாமே பல வேறு இதில் இருக்கலாம், ட்ரைவில் இருக்கலாம், ட்ராப் பாக்ஸில் இருக்கலாம், ஃபோட்டோஸாக இருக்கலாம், ஃபேஸ்புக் சாட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அழகாக இன்டெகிரேட் பண்ணி ஜஸ்ட் 10 to 20 லைன்ஸ் ஆஃப் கோடில் நீங்கள் ஒரு அழகாக ஒரு குட்டி ஏஐ பில்ட் பண்ணிடலாம், ரேக் பேஸ்ட் ஏஐ ரைட். ஸோ ஆல் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் there are different use cases for LLM, and LangChain is the best framework to do it as of now. And there is another frameworks also, Llama Index also. I heard it's சின்ன ஒரு சாம்பிள் பண்ண, இட் வாஸ் ரியலி குட் தான். அண்ட் தென் திஸ் கைஸ் ஆல்சோ ஹேவ் தேர் ஓன் யூஸ் கேசஸ் ரைட். ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஜஸ்ட் ஹேவ் டு கோ பிட் ஃபாஸ்டர். லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டோம். ஃப்ரேம்ஒர்க்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் இது இனிஷியலாக தேவையில்லை, பட் அட்லீஸ்ட் ஆஸ் அ ஃபேக்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா எவ்ரி வீக் தெர் இஸ் சம்திங் நியூ கைஸ் ஆர் கமிங். ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல் யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் நான் மிஸ்ட்ரல்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் லாமா 3 வந்ததுக்கப்புறமா அவன் சூப்பராக இருக்கான்னு அவனும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் கெம்மா வந்துச்சு. கெம்மா வந்தாலும் அதுவும் ஒரு சில யூஸ் கேஸில் அது பெட்டராக இருக்குது. ஸோ ஹவு டு ஐ நோ விச் மாடல் டு பிக் அப்படின்னு பார்த்தா, இந்த யூஆர் இப்போ எனக்கு ஓப்பன் ஆகல, பட் ஐ ஹோப் லைக் இட் ஷுட் ஓப்பன் ஃபார் மீ இட் இஸ் டூயிங் சம்வேர். பட் தேர் இஸ் சம் LLM லீடர் புக். இந்த லீடர் போர்டில் போய் பார்த்தீங்கன்னா இட் வில் ஷோ யூ லைக் ஸ்பெசிஃபிக் LLM எந்தெந்த யூஸ் கேஸஸ்க்கு சூப்பராக இருக்குது அப்படின்றலாம் சொல்லும். ஆல் யூ நீட் டு ஜஸ்ட் கூகுள் லீடர் போர்ட் ஆஃப் LLMs. அதில் நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணுங்கள், பட் ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அட் ஹை லெவல் வை ஷுட் ஐ யூஸ் அன் LLM, விச் LLM ஃபார் வாட். அதுக்கு இந்த பெஞ்ச் மார்க்கிங்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா யூ வில் என்றைக்கு கோட் அடிக்கணும் அந்த டேட்டுக்கு என்ன பெட்டராக இருக்கும். அது அடுத்த வாரமோ இல்லை 1 monthலேயே கூட அடுத்த சூப்பராக வந்துடலாம். பட் அட்லீஸ்ட் ஃபார் தட் time like we will figure out what is what. So the last thing as usual, எதுவுமே சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியல, எல்லாத்துலேயுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இல்லையா. அதுவும் இதெல்லாம் வந்து சோட்டா பீம் தான். ஆல்வேஸ் சே ஏ இஸ் லைக் சோட்டா பீம், நாட் அ படா பீம். படா பீம்னா பெரிய ஆள்லாம் இல்லை, சின்னதாக ஒரு பையன் தான் அவன் இப்போ தான் வளர்ந்துட்டு வரான். வளர்கிறதுக்கே இவ்வளோ பில்டப் பண்ணுறான். பெரிய ஆளானா என்ன பண்ணுவான்னு தெரியல. பட் அந்த சின்ன பையன்கிட்ட ஆப்வியஸ்லி அவன் பரபரவன் துருன்னு இருக்கான், நிறைய வேலை செய்யுது. ஆனாலும் அதுக்கிட்ட என்னென்னலாம் சின்ன பசங்கிட்ட என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அது எல்லா பிரச்சனையும் ஏகிட்டே இருக்குது. பயாஸ்டாக இருக்குது, அது நினச்சது தான் கரெக்டுன்னு சம்டைம்ஸ் சொல்லுவோம். அப்புறம் ஹலூசினேஷன் இருக்குது, அதுவாக புதுசாக ஏதாவது வளரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா திருக்குறளை புதுசாக அதுவே பண்ணி கொடுத்துச்சு. அப்புறம் ரீஜனல் லாங்குவேஜ்லாம் இன்னும் அந்தளவுக்கு பெட்டராக வரல. ஸ்பீட் இஸ் வெரி ஸ்லோ வித் அ வெரி பிக் மாடல்ஸ், ரைட்? அண்ட் தென் கம்ப்யூட்டிங் டிமாண்ட், இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து குறைச்சிட்டு வராங்க. அண்ட் தி பியூட்டி ஆஃப் த ஹோல் ஸ்டோரி இஸ், இது ஆரம்பித்தே 2 வருஷமோ அதுதான் ஆகுது. அந்த 2 வருஷத்தில் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எவ்ரி மந்த் வருதுன்றது தான் ஆச்சரியமாக இருக்குது. கம்ப்யூட்டிங் டிமாண்ட் ஸ்டார்டிங்கில் இந்த இன்ஃபரன்ஸ் ஸ்பீட்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. இப்போ நான் ஆஸ் ஆஃப் டுடே இஃப் ஐ ஹேவ் டு ஜஸ்ட் யூஸ் அன் ஏபிஐ டு ஒர்க் வித் கூகுள்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஓப்பன்ஏயாக இருக்கலாம், இட்ஸ் pretty ஃபாஸ்ட். சீரியஸ்லி அழகாக ஒரு மொபைல் பேஸ்ட் எல்லாம் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஆல் ஐ எக்ஸ்பெக்ட் இஸ் பை திஸ் இயர் எண்ட் ஃபார் ஷூர் யூ வில் ஹாவ் லைக் அ வெரி லோக்கல் LLM ரன்னிங் ஆன் யுவர் மொபைல் அண்ட் டூயிங் மோஸ்ட் ஆஃப் யுவர் டாஸ்க். மல்டி மாடல் ஒரு ஏஐ வந்து உங்கள் மொபைல்லே வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஆப்பிளோட நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், ஆப்பிள் அமைதியாக இருக்காங்கல்ல ஒன்றுமே செய்யாமல், obviously his next announcement will be like when he announced 16, I hope like it will be around this locally running model in your hand abitra mari. So that's where the world is going, and it's really a very very நான் பல லீடர்ஸ் கிட்டலாம் பேசும்போது who are visionaries and those people, and all of them are saying the same word, which is it is a very very interesting time to be in. அதுவும் வந்து நான் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது இந்த ஒரு டைலாக் தான் நான் சொல்லிட்டே இருக்கேன் கான்ஸ்டண்ட்டாக. ஐ எம் ரியலி ஜெலஸ் அபவுட் யூ கைஸ் பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி வெரி கோல்டன் பீரியட் ஆஃப் டைம் டு பி அ ஸ்டூடெண்ட். நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ண போங்க, அதெல்லாம் நெக்ஸ்ட்டு. இதனால் உங்களுக்கு என்ன யூஸ் ஆகலாம். பட் ஆனால் இது ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பிரேக் த்ரூவே வந்திருக்கு இல்லையா? அதனால் வந்து நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் உலகம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் இந்த மேலே உட்காந்து வேடி பார்த்துருக்கோம். நீங்கள் அது கூடவே க்ரோ ஆகிறீங்க. And you have to at least give it a try to make the best use of it, because you guys are developers, not just users. Adala give it a try. There are so many materials here and there. All I gave is a simple structure to it. So இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே most of the things you would have known, but ஒரு ப்ராப்பர் சீக்வன்ஸில் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக அந்த தாட் ப்ராசஸ் இருக்குது. எங்கே நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு டைரக்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. And if you guys are interested, I would just give a little task for next 2 to 3 weeks. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அது எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா, இனிஷியலாக அந்தந்த டைமுக்கு எது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அது நம்ம கற்றுக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு செஞ்சோன்னா வீல் ஆல்சோ கெட் சிம்பிளாக அதை நீங்கள் பண்ணி லிங்க்டின்ல போட்டால் பல பேர் லைக் பண்ணுவாங்க. அவ்வளோ தட்ஸ் ஆல் லைக் சே ரைட். காலேஜ் கொஸ்டின் ஒரு சின்ன பேங்க் பாட் பண்ணலாம் ரேக் வச்சுட்டு. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது, அதுக்கு ஒரு அழகாக ஒரு குட்டி டேஷ்போர்ட் அப்ளிகேஷன்ஸோ வாட் எவர் ரைட் வித் ரேக் வேர் யூ ஆஸ்க் அண்ட் தென் யூ ஃபிகர் அவுட் the distribution of votes, blah blah blah. இதெல்லாம் பண்ணால் அந்த டைமுக்கு it will gets lots of traction and you can really become famous also. And I feel like it is not so hard to do. All you need to just get your hands dirty. உள்ளே இறங்கி பண்ணுறது. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒரு 2-3 நாளில் ஒரு பேசிக் டிராஃப்டே பண்ணிடலாம். ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ஃபஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் அப்ளிகேஷனே பண்ணிடலாம். ஸோ கிவ் இட் அ ட்ரை. அண்ட் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ், ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் யூ கைஸ் ஆர் இன் அவர் குரூப் தான். So you can always ping me. You can, if you need any help build on top of this ellame. Okay va? So that's where I stop. Any questions? இல்லை நன்றி, சூப்பர். ஏன்னா டைம் ஆகிடுச்சு ரொம்பவே. ஸோ ஜஸ்ட் கிவ் மீ ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணுங்கள் எனக்காக எல்லோரும். ஆல் ஜஸ்ட் கிவ் அ தம்ஸ் அப். வி வில் டேக் ஒன் ஸ்க்ரீன்ஷாட். உங்களெல்லாம் நாங்கள் அதை அப்படியே ஐ வில் ட்ரை டு டேக் இஃப் பாசிபிள். கிவ் அ தம்ஸ் அப். மேபி அந்த இதுலேயே ஒரு தம்ஸ் அப் இருக்கும். அதுதான் சூப்பர் கைஸ், வண்டர்ஃபுல். தேங்க்ஸ் அ லாட். இன்னும் ஜஸ்ட் கிவ் மீ செகண்ட். ஏன்னா நம்ம ரெக்கார்டிங் பண்ணிட்டுருக்கோம், அதை மட்டும் நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஐ வில்